السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين ما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويسألونك عن الروح قل الروح من أمر ربي وما أوتيتم من العلم إلا قليلا آمنت بالله صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لابنته فاطمة الزهراء حين تبكي يا فاطمة لا تبكي لا كرب على أبيك بعد اليوم فإنك أول لاحقة بي يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான மூமின்களே, அன்பு நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமின்களே, சீதவிகளே, சிறப்பான கண்ணியமான ரமலானுடைய காலத்திலே 4 இரவுகள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கென்று சொந்தமான ஒரு வணக்கமாக கற்றுத்தந்த தராவீஹ் தொழுகையை ஒரு இமாமுக்கு பின்னால் தொழுகின்ற அந்த முறை ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலிருந்து அது அறிமுகம் செய்யப்பட்டது என்பதை நாங்கள் வரலாற்றிலே படித்திருக்கிறோம். அந்த மேலான ஒரு அமலை நாம் இப்பொழுது ஹயாத்தாக்கிய நிலையிலே நோன்பு அல்லாத காலத்தில் நாம் நினைத்தாலும் தொழ முடியாது. நோன்பு அல்லாத காலத்தில் நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு தராவி தொழ முடியுமா? முடியவே முடியாது. ஷவ்வாலுடைய தலைப்புறை தென்பட்டு விட்டால் தராவீகும் போச்சு. பள்ளிவாசலுடைய தலைவாசல்ல ஒரு ஏலான் போடப்பட்டிருந்தது. 3 பேரை காணவில்லை, கண்டுபிடித்து தாருங்கோ, பரிசு தாரோம். 3 பேரை காணல, கண்டுபிடிச்சு தரட்டுமாம், பரிசு தருவாங்களாம். கூட்டத்தோட செவந்தா கோவிந்தாடு சொல்ற மாதிரி நாங்களும் 4 பேருக்கு மத்தியில பூந்து யாருடா காணல, என்னடா தருவாங்க அப்படி சொல்லி பார்த்தா அதுல நம்பவன் போட்டு இருக்கிற தலைநோம்புக்கு வந்துட்டு போனவன் அந்த பலாத்தையும் காணல, கண்டுபிடிச்சு தாங்கோடு போட்டி. தலைநோம்புக்கு வந்துட்டு போனால காணலையா. 2வது போட்டிக்கு 27க்கு வந்துட்டு போனான். ஜிபிர் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃபேமிலி மெம்பர் மாதிரி அமலும் செய்தார்கள். பள்ளி ஹஸரத்துக்கு ஒரு முஸல்லாவை போட்டாங்க. 5 ரூபாயும் பொத்தி வைக்கல, 5 ரூபாயும் பொத்தி வைக்கல. அப்படின்னு போனவங்களையும் காணல. 3வது பெரிய ரவுண்டு போட்டிக்கு ஷவ்வால் வந்ததும் வவ்வால் மாய் பெய்த்துட்டான். அப்படியான ஆட்களையும் பிடிச்சு தாங்கோ, பரிசு தாரோம்னு போட்டு இருக்கிறது. இது நிறைய அறிவித்தல்கள் பார்க்கிறோம். உன்னை தொழுவிக்க முந்தி நீ தொழுதுக்கோ போட்டிக்கிறோமா இல்லையா? கடன் கேட்காதீர்கள், கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு போட்டு இருக்கிறது. கடன் எடுத்தவன் கொண்டாடுகிறான், கடன் கொடுத்தவன் திண்டாடுகிறான் அப்படின்னு போட்டு இருக்கிறது. பசிக்காக ஒரு கூட்டம் நடக்கிறது, பசிக்காக ஒரு கூட்டம் நடக்கிறது, பசியினால் ஒரு கூட்டம் நடக்குகிறது, அப்படியெல்லாம் போட்டிருக்கிறது. அர்த்தம் என்னான்னு சொல்லி ஆழமாக பார்த்தால்தான் அதனுடைய அர்த்தம் தெரியும். இந்த 2 ஒரே மாதிரி தான் இக்கி, அப்படிதான் நாங்க நினைப்போம். முமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் உடலுக்கும் ரூஹுக்கும் ஒரு பயிற்சி இப்பொழுது நாம் கொடுக்கிறோம். உடலுக்கும் உயிருக்கும் ஒரு பயிற்சி இப்பொழுது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். உடம்பை பசியில் போட்டு ரூஹை ஆசை
மனிதனுடைய ஆத்மா அது பக்குவப்படுத்தப்படுவதற்கான முறைகள் நோன்பின் மூலமாக இருக்கின்ற அந்த காரணத்தினால் இந்த ரூகையும் இப்பொழுது நாம் துதிதப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். திருமணத்துடைய பாடத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு பெண்ணை மணப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்குமாக இருந்தால் நீ மணம் முடித்துக்கோ. ஒரு பெண்ணை மணப்பதற்கான வசதி வாய்ப்புகள், அந்த பெண்ணுக்குரிய நஃபகா வீடு, அந்த பெண்ணுக்குரிய பாதுகாப்பு, ஆடை உடுதுணி, உணவு, இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு உன்னால் ஏற்படுத்த முடியும். அப்படின்னு ஒன்று இருந்தால் நீ மணம் முடித்துக்கொள். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மனிஸ்ததா மின்குமுல் பாஅ, அல் பாஅ என்கிற அந்த சொல்லுக்கு முஹத்திஸீன்கள் சொல்லுகிற வழக்க அந்த பெண்ணுக்கு தேவையான அந்நஃபகாத்துல் முஹ்தாஜா, அந்த பெண்ணுக்கு தேவையான செலவெல்லாம் உன்னிடத்தில் இருக்கணும். உன்னிடத்தில் இருக்கணும். அந்த பெண்ணுக்கு வீடு உன்னிடத்தில் இருக்கணும். அந்த பெண்ணுக்குரிய வீடா, அந்த பெண்ணுக்குரிய பாதுகாப்பா, அந்த பெண்ணுக்குரிய இரணமா, அந்த பெண்ணுக்குரிய ஆடையா, எல்லாம் உன்னில் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நீ மனம் முடிப்பதற்கு தகுதியானவன். குவாலிஃபிகேஷன். நீங்க ஒரு கம்பெனிக்கு விண்ணப்பிக்கிறீங்க, அவங்களும் தகைமைகள் கேட்கிறாங்க. ஓ லெவல் ஜிசிஇ பரீட்சையிலே 5 பாடங்கள் சித்தி அடைந்திருக்கணும். அதுல குறிப்பா மெட்ஸ் ஆங்கிலம் அது திறமை சித்தி அடைஞ்சிருக்கணும். ஏ லெவலா இருந்தா குறைஞ்சது 3 பாடம் பாஸ் ஆயிருக்கணும். ஒரு கம்பெனில நீங்க வேலை பார்த்தா குறைஞ்சது ஒரு 3 இயர்ஸ் 3 வருஷம் உங்களுக்கு அது பற்றி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றி உள்ள தெளிவு இருக்கணும். இருக்கிறா இல்லையா? சும்மா ரோட்ல போறவங்க கல்யாணம் முடிச்சு விடுறதா? இஸ்லாம் சொல்லுகிற முறை என்ன? வாழ்க்கை முறை என்ன? நெறி என்ன? உனக்கு எல்லாம் இருக்கணும், அமையணும். அப்படி இருக்கும் சமயத்தில் தான் இஸ்லாம் உனக்கு சொல்லுகிறது, உன்னால ஒரு வீட்டை உருவாக்குவதற்கு வசதி போதாமல் இருக்கிறது, உன்னால ஒரு பெண்ணுக்குரிய செலவுகளை முடித்துக் கொள்ள உன்னிடத்தில் வசதி போதாமல் இருக்கிறது, அதற்காக இன்னொடத்தில் நீ கடன் வாங்குகிறாய், அதற்காக இன்னொடத்தில் கடன் பெறுகிறாய். அந்த கடனை நீ அடைப்பதற்கு முன்னால் உனது அஜல் முந்திவிடுகிறது. ரப்புல் ஆலமீன் உன்னுடைய கடனை பொறுப்பெடுப்பான் என்று சொன்னாங்க ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு? மாப்பிள்ளைக்கு தான். பெண்ணை பெத்த வாப்பாவுக்கு கிடையாது, கொண்ட வாப்பாவுக்கு கிடையாது. நீம மண்டைய போட்ட, கடன் காரணமா மண்டைய போட்ட, தூண்டில் போட்டு அல்லாஹ் கேட்பான். பொம்பளை பிள்ளைய கல்யாணம் குட்டி கொடுக்கறதுக்கு படுற பாடு தெரியும் தானுங்க. ஒவ்வொருத்தனும் திருவிலுக்கு வாரான், புல்டோசருக்கு வாரான், மோட்டார் பைக்குக்கு வாரான். அதை வாங்கி கொடுக்கணுமே, குறைஞ்சது கிட்னியாவது வித்து சரி கொடுக்கணுமே. அப்படி நிலையில் அல்லவா நம்முடைய சமூகம் இன்று தள்ளப்பட்டு விட்டது. அதற்காக கடன் எடுக்கிறான், அதற்காக வட்டி வாங்குகிறான், அதற்காக வேண்டி வீடு வீடா ஏறி பிச்சை எடுக்கிறான், அதற்காக வேண்டி பிள்ளையை என்ன செய்கிறான்? எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத நிலையிலே வெளிநாட்டுக்காக வேண்டி தன்னுடைய மகளை அர்ப்பணித்து விடுகிறான். சிதவிகள் எல்லாவுடைய கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். மனிஸ்ததா மின்குமுல் பாஅ, உங்களால் இஸ்தித்தா, உங்களால முடியுமாக இருந்தால் தான் நீங்க மனம் முடிப்பதற்கு நீங்க நினைக்கணும். முடியல, அந்த பலாத்துக்கு நீங்க வரக்கூடாது, அந்த பக்கமே நீங்க எட்டியும் பார்க்க கூடாது. சீதவிகளை மாமனார் வசதியாக இருக்கிறார் என்பதற்கான பல்லை இழிச்சு கொண்டு வாரதோ, மருமகனார் பெரிய படித்தவர் அதற்காக வேண்டி மாடி வியாபாரம் பேசுற மாதிரி அவரை விலை பேசுறதோ இஸ்லாத்துல இல்ல, இஸ்லாத்துல கிடையாது. ஆனா இன்று பாருங்க, பத்திரிகை விட்டு போட்டுவாய், இன்டர்நெட்லே இன்று நாம் என்ன செய்கிறோம்? மாப்பிள்ளை தேடுகிறோம், பெண் தேடுகிறோம். இணையதளத்திலே இன்று நாம் என்ன செய்கிறோம்? ஜப்பான் மாப்பிள்ளை வேணும்னு சொன்னா உலகத்தில் உள்ள எல்லா ஜப்பான் மாப்பிள்ளை வந்துடுறான். சைனா பொண்ணு வேணும்னு சொன்னா சைனா பொண்ணு வந்துடுற. சிங்கப்பூர் மாப்பிள்ளை வேணும்னா சிங்கப்பூர் மாப்பிள்ளை பிடிக்கேடு இல்லையா? சவுத் ஆப்பிரிக்கா மாப்பிள்ளை வேணும்னா சவுத் ஆப்பிரிக்கா மாப்பிள்ளை பிடிக்கேடு. எவ்வளவு பெரிய அதிநவீனமான காலங்கள். ஆனா நீங்க மாப்பிள்ளை பிடிச்சாலும் சரிதான், பொம்பளை பிடிச்சாலும் சரிதான், பொண்ணை தேடினாலும் சரிதான்,
இஸ்லாம் சொல்லுகிற திருமணத்தின் முறையை நாம் படிக்கணும். எனவே அந்த பெண்ணுக்குரிய பாதுகாப்பெல்லாம் உங்களால செய்ய முடியுமாக இருந்தால்தான் நீங்க மனம் முடிச்சு கொள்ளுங்க. அந்த மனமால, அந்த மன வாழ்க்கையால உங்களுக்கு பாக்கியம் உண்டு, அந்த மன வாழ்க்கையால உங்களுக்கு சிறப்பு உண்டு, அந்த மன வாழ்க்கையால உங்களோட மார்க்கம் பூர்ணத்துவம் அடைகிறது. அப்படி எல்லாம் சொன்னாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆசை இருக்குதுங்க, ஆசை இருக்கிறது. ஆனா வீடு வாசல் கட்டி கொடுப்பதற்கும் அந்த பெண்ணுக்குரிய எல்லா தேவைகளையும் செய்து கொடுப்பதற்கும் நம்மிடத்தில் வசதியும் இல்லை. கடன் எடுத்தாலும் அந்த கடனை அடைப்பதற்கான அமைப்புகளும் இல்லை. அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தால் இஸ்லாம் அவருக்கு சொல்லுகின்ற பாடம், நீ திருமணம் முடித்து நீ இன்னும் கஷ்டத்தில் விழுவதை விட, நீ மனம் முடித்து இன்னொரு பெண்ணை, இன்னொரு ஜீவனை இன்னும் கஷ்டத்தில் தள்ளி விழுவதை விட உன் ஆசையை நீ கட்டிப்படுத்திக் கொள்ள விரதம் கொள், நோன்பு பிடித்து உன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்வதைத்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. சீதவிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நோன்பு என்கிறது மனிதனுடைய ஆசைகளை அடக்கி பக்குவப்படுத்தி அவனது ரூஹை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த நோன்புக்கு இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே லஅல்லக்கும் தத்தகூன் என்கிற வசனத்தை குறிப்பிடுகிறான். நீங்க எல்லாம் தக்வாதாரிகளாக ஆகுவீங்க, இறையச்சம் உள்ளவர்களாக மாறுறீங்க நோன்பால. நம்மள பசியில போட்டு அல்லாஹ்க்கு என்ன பிரயோசனம்? கொஞ்சம் சிந்திக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். நீங்க எல்லாம் படிச்ச பிள்ளைகள், நீங்க எல்லாம் நல்ல இளமையான பிள்ளைகள், நீங்க எல்லாம் சூர சிந்தனை உள்ளவர்கள். நம்மள 13 மணி நேரம் சமகாலத்துல, ஆனா இப்ப யூகேல லண்டன்ல 19 மணி நேரம் நோம்பு பிடிக்கிறாங்க தெரியுமா? 19 மணி நேரம் ஊரை விட்டு காலி பண்ணிட்டாங்க நிறைய பேர். என்ன நம்மளால தாங்க முடியல, 19 மணிக்கு தான் நோம்பு பிடிக்கிறதுமா? 10 மணிக்கு மகரிபு பாங்கு சொல்றாங்க, 12 மணிக்கு இஷா தொழு தராவி தொழுட்டு நியத்து வச்சுட்டு வாரோன்னு சொல்றாங்க. ஏன் 2 மணிக்கு ஃபஜ்ர், அங்க 2 மணிக்கு ஃபஜ்ர் ஆகி விடுகிறார். அந்த காலத்தில் அங்க உள்ள உஷ்ணமும் வெயிலும் சும்மா எங்க ஊர் மாதிரி கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்க ஊர்ல சரியா வளமையா 12 6:19 6:20க்கு தான் நோம்பு திறக்கிற காலம். இப்ப 6:32க்கு வந்ததுக்கு இந்த 12 நிமிஷத்துக்கு நம்ம ஆட்கள் எத்தனை பேர் கோவம் தெரியுமா? ஏன்னா 12 நிமிஷம் இன்னும் போகுது அப்படின்னு சொல்லி 12 நிமிஷங்க, 12 நிமிஷம். 6:19 6:20 தான் எங்கட வண்டி எல்லாம் ஓடுன காலம். சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது ஃபضலும் அவனது நியமத்தும் அல்லாஹ் நம் மீது கூடுதலாக வைத்திருக்கிறான். ஒரு கூட்டம் 19 மணி நேரம் நோம்பு பிடிப்பதாக இருந்தால், நாங்க 13 14 கூடுனா 13 மணி நேரம் நாங்க நோம்பு பிடிச்சு கொண்டிருக்கோம். எனவே சீதவிகளே, இந்த நோன்பு மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறது, மனிதனுடைய ரூஹை, நம்முடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்தி இறையச்சம் உள்ள மக்களாக நம்மை மாற்றுகிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? முதலாவது நாங்க படிப்போம். ரூஹுன்னு சொல்றீங்களே, ரூஹுடா என்ன? அதெந்த தெரியணும் அல்லவா? ரூஹுடா என்ன? சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக இந்த உடம்பை உருவாக்குவதற்கு முந்தி, இந்த உடம்பை அல்லாஹ் உருவாக்குவதற்கு முந்தி இந்த உடம்புக்குள் இருக்கின்ற ரூஹைத்தான் அல்லாஹ் படைத்து அந்த ரூஹோடு அல்லாஹ் பேசியிருப்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். ஆலமுல் அர்வாஹ், அதுதான் அந்த உலகம். ஆலமுல் அர்வாஹ், உயிர்களின் ரூஹ்களின் உலகம். இது ஆலமுல் அஜ்சாத், உடம்புகளின் உலகம். இந்த பூமி ஆலமுல் அஜ்சாத். ஆலமுல் அர்வாஹ், தாயுடைய கற்பத்துக்குள் நாம் வருவதற்கு முந்தி, தாயுடைய கருவறைக்குள் நாம் வருவதற்கு முந்தி நம்முடைய ரூஹு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உத்தரவிலே, அவனது கண்ட்ரோல்ல, அல்லாஹ்வுடைய அனுமதியில அது செயல்பட்டு கொண்டிருந்தது. சூரா பனி இஸ்ராயில், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் என்று வருகின்ற அந்த சூரா 15வது ஜுஸு இல்லையா? அந்த ஜுஸுல, அந்த சூராவுல 85வது வசனம் இந்த வசனம்.
85வது ஆயத். வயஸ்அலூனக அனிர் ரூஹ். நபியே நாயகமே, ரூஹ பத்தி உங்களிடத்துல யகூதிகள் வந்து கேட்கிறாங்க. ரசூல் நாயகத்திட்ட வந்து யகூதிகள் கேட்டாங்க, மனித உடம்புக்குள் இருக்கின்ற அந்த ரூஹ் இருக்கிறதல்வா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. வயஸ்அலூனக அனிர் ரூஹ், உயிரை பத்தி ரூஹை பத்தி நபியே உங்களிடத்துல கேட்கிறாங்க. குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, அல்லாஹ் தன்னுடைய ஹபீபுக்கு சொல்லி கொடுக்கிறான், நபியை சொல்லுங்க. குல்டு சொன்னா சொல்லுங்க, நபியை சொல்லுங்க. அர்-ரூஹு மின் அம்ரி ரப்பி, என்னுடைய ரப்புடைய அம்ருடு சொன்னா ஓர்டர், உத்தரவு, அதுல அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, இந்த ரூஹு சம்பந்தமான அறிவு ஞானம் உங்கள நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டில்லை. சொன்னாலும் அது உள்ளத்தை சொல்லுவானா இல்லாததை சொல்லுவானா என்பது நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு காரணம். நாட்டாமை இல்லாத நேரத்தில் நாட்டாமைக்கு பதிலாக கோலைய தீர்ப்பு சொன்ன மாதிரியும் போகும். ஏன்னா அந்த அறிவு ஞானம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டில்லை. நாட்டாமை என்ன தீர்ப்பு சொன்னாரு, கோலை என்ன தீர்ப்பு சொன்னாரு, நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. நாட்டாம ஒரு ஊருக்கு ஒரு பள்ளி ட்ரஸ்டி மாதிரி இல்லையா? அந்த காலத்துல அந்த ஊரை கட்டி காக்குறவங்க நாட்டாம தானே, நாட்டாம தான் சொல்லுவாங்க. அவர் நாளும் தெரிஞ்ச மனுஷன், நல்ல மனுஷன், 4 பேருக்கு உதவி உபகாரம் செய்யறவரு. மூத்த மனுஷனா இருந்தாலும் சரிதான், இளைய மனுஷனா இருந்தாலும் சரிதான், லட்சக்காரனா இருந்தாலும் சரிதான், பிச்சைக்காரனா இருந்தாலும் சரிதான், எல்லாருக்கும் ஒரு கண்ணியமா என்ன செய்ய நடந்து கொள்வார். யாருக்கு தலையாட்டவும் மாட்டார், காலாட்டவும் மாட்டார். 4 தெரிஞ்சவரே நல்லா நடக்கிறவர். அவர்கிட்ட ஒரு நாள் வீட்டில் இருக்கிறார், ஒரு பையன் ஓடோடி வாரான். பெரியவரே, எங்க உம்மா மூத்தா போய்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. நாட்டாம தானே, அவர் 4 தெரிஞ்சவர் தானே. சொல்றார், வாப்பா அழகாடா, அழாத வாப்பா, நீ போ வீட்டுக்கு, நான் வாரேன், உனக்கு ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, இந்த மகனுக்கு இந்த பையனுக்கு ஆறுதல் கூறி அனுப்புறார். இப்ப இந்த பையன் என்ன செய்யறான், வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனாலும் அந்த நேரத்தில் நாட்டாம கோலையனை கூட்டிக் கொண்டு என்ன செய்யறாரு, மையத்தூடல போடும் அல்லவா போறேன். போனாலும் பெத்த தாய் அல்லவா, அந்த பிரிவில் அந்த பையன் கதறி அழுது கொண்டே இருக்கிறான். ஆறுதல் சொல்றதுக்கு நாட்டாம அவனை கட்டி அணைச்சு, வாப்பா நீ அழாத வாப்பா, உன் உம்மா ஏண்ட உம்மா மாதிரி தான், உங்க உம்மா ஏண்ட உம்மா மாதிரி, இந்த மஹல்லாவுக்கு அவ தாய், இந்த ஊருக்கே அவ உம்மா, அவ்வளவு இரக்கம் பாசமா உள்ளவங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பையனுக்கு, அந்த மனுஷனுக்கு, அந்த வாலிபனுக்கு அது கொஞ்சம் ஆறுதலை ஏற்படுத்துச்சு. எங்களோட உம்மாட சிறப்பு பார்த்தீங்களா, 4 தெரிஞ்ச இந்த மனுஷனுக்கும் இவர் எங்களோட உம்மா மாதிரி, இந்த ஊருக்கே எங்க உம்மா அம்மா மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சான். கோலையனும் கிட்டே இருந்து பார்த்து கொண்டார். இப்படித்தான் மூத்தா போனா ஆறுதல் சொல்லணும் சொல்லி நாட்டாம பேத்துட்டாரு. கோலையன் புட்டுவத்தில் இருக்கிறாரு. இன்னைக்கு இன்னொருத்த அதறி பதறி கொண்டு ஓடி வாரான். கேட்கிறாரு, இவர் ஏன் வாப்பா அழுவுற நீ அப்படி, என் பொண்டாட்டி மூத்தா பேத்துட்டேன்னு சொல்றான். எப்படி, என் மனுஷி மூத்தா பேத்து, போவாப்பா ஆறுதல் சொல்றேன்னு சொல்றார். போனாலும் 15 வருஷம் 10 வருஷம் இணை பெதையாத நகமும் சதம் மாதிரி வாழ்ந்த சோடி அல்லவா. அதுக்காக என்ன செய்ற, அவனும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கிறான். வாப்பா நீ அழாத வாப்பா அப்படி தட்டி கொடுத்தாலும் அந்த மனுஷன பிரிவினால் அந்த மனுஷன் கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிற நேரத்தில் இவர் நாட்டாம மாதிரி போர் வரும் என்ன செய்றாரு, இவரு சொல்ல பார்த்தா என்ன நடக்கும், அடி அழாதடா, ஓண்ட உம்மா எங்க உம்மா மாதிரி. இவர் அந்த பாசையில சொல்றாரு, உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி மாதிரி, இந்த ஊருக்கு பொண்டாட்டி மாதிரி. சொன்ன உடனே அவனுக்கு எப்படி ஜோஸ் வந்துச்சோம். ஓங்கி 2 விட்டானா உடு. அவன் சொன்னானா, அடிப்பட்டவன் நாட்டாம சொன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க, நாம சொன்னா நமக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னானா. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. இதுதான் ரூஹ் சம்பந்தமான அறிவு ஞானம். இல்லா கலீல், கொஞ்சம் பேருக்கு தான். எல்லாரும் அதை பத்தி பேசலாம், பேசுறவங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நாங்க படிச்சு கொள்வோம். சரிங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரூஹுன்னு சொல்றோமே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரூஹை உலகத்துக்கு காட்டுவதற்கு நாடி, அந்த ரூஹை உலகத்துக்கு காட்டுவதற்குத்தான் இந்த ஜஸத் என்கிற உடம்பை பயன்படுத்தி இருக்கிறான். நல்லா படிச்சு கொள்ளும், நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க. உதாரணத்துக்கு ஒரு பெயிண்ட், இந்த பச்சை பெயிண்ட்,
இதை நாம் என்ன செய்கிறோம், இந்த பெயிண்டை நாங்க உங்களுக்கு விளம்பரம் பண்ணணும், இதை நாம் எடுத்து காட்டணும் சொன்னா அதை ஒரு செவுத்துல பூசணும் அல்லது ஒரு பலகையில பூசணும் இல்லையா? பூசி காட்டினா தான் உங்களுக்கு அதனுடைய நிறம் தெரியும், அதனுடைய நிறம் தெரியும். நூலுடைய தரத்தை நீங்க கடுத்து காட்டணும் சொன்னா சேலையாக அதை என்ன செய்யணும், உருவாக்கணும். உருவாக்கும் பொழுது அந்த நூலுடைய தன்மையை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது போலதான் இந்த ரூஹை அல்லாஹ் உலகத்துக்கு எடுத்து காட்ட இந்த உடம்பை பயன்படுத்தி இருக்கிறான். அதெல்லாம் இந்த உடம்புக்கு எந்த சிறப்பும் கிடையாது. அதனால தான் ரசூல் நாயகம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களோட உடம்பை பார்ப்பதும் கிடையாது, உங்களோட பைசாவும் பார்ப்பதும் கிடையாது. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், உங்களோட உள்ளத்தில் இருக்கின்ற, உங்களுடைய உடம்புக்குள் இருக்கின்ற உள்ளத்தை அல்லாஹ் அவதானிக்கிறான். அப்படின்னா அந்த ரூஹுடைய நிலைப்பாடை அல்லாஹ் பார்க்கிறான். நீங்க செய்கிற செயல்பாடுகளை அல்லாஹ் பார்க்கிறான். உங்களோட உடம்ப நீங்க எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்றீங்க, சுப்ஹானல்லாஹ். உடம்ப காலையில என்ன செய்றீங்க, நடந்துக்கிறீங்க, ஆம்ஸ் எடுக்கிறீங்க, சுப்ஹானல்லாஹ். உடம்புக்கு இது ஏற்றுக்கொள்ளாது, அதனால என்ன புளி வாழைப்பழம் சளி வராது, ஓரமா தள்ளிடுறீங்க, ஏன்னா சளி வரும். ஐஸ்கிரீம் மிச்சம் தின்றீங்க, இல்ல காரணம் என்றா சளி வரும் உடம்புக்கு. அதுக்காக நீ கண்டதெல்லாம் தின்ன சொல்லல, இந்த உடம்ப நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க. உடம்புக்குள்ள கொலஸ்ட்ரால் வந்துடக்கூடாது, கொழுப்பு சக்தி வந்துடக்கூடாது, உடம்புக்குள்ள இரத்த கொதிப்பு வந்துடக்கூடாது, ஊழச்சதைகள் வந்துடக்கூடாது. தைரோடு சொல்றேன், தைரோ ஊழச்சதைகள் வந்துடக்கூடாது. எத்தனையோ சுரப்பிகள் எங்கட உடம்புகளிலே சுரந்து கொண்டிருக்கிறது. அந்த சுரப்பிகள் சரியான நேரத்தில் சுரந்தாத்தான் நமக்கு ஆரோக்கியம். உடம்புக்குள்ள நாம செலுத்துற உணவு கிளவா, அது எங்கே போய் சேருகிறது, இறப்பை என்கிற அந்த ஒரு செக்ஷன்ல போய் விழும். அந்த இறப்பையில் போய் சேர்ந்தாலும் அது சமிபாடு அடைவதற்கு சில அமிலங்கள் அதிலே தேவை. அப்படி சேர்ந்தாதான் அந்த உடம்புக்குள்ள செலுத்தப்பட்ட உணவு ராகத்தாக நமக்கு அமையும். அதெல்லாம செமிபாடு அடைய அந்த அமிலத்தன்மை போய் சேரவில்லை, கடைசியில துண்ட காணும் துணிய காணும் ஏறி இறங்கணும். நாம ஒத்த திண்டா நல்லாதான் இருக்கிறான், ஜாம்போனா இருக்கிறான், உத்தமத்தன் திண்டா அவன் மேல கீழே ஏறி இறங்குறான். என்னடி கேட்டா லூஸ் மோசன் ஆகி விட்டது, லூஸ் மோசன் ஆகி விட்டது. ஏன்? உடம்புக்குள்ள நீ திண்டது ஜெமிக்கவில்லை. அதனால டாக்டர் சொல்றாரு ஃபுட் பாய்சன் வந்து விட்டது, நீ சாப்பிட்ட உணவு உனக்கு நச்சுத்தன்மை ஏற்படுத்தி விட்டது. ஏன்? ஜெமிக்கல்ல. ஜெமிக்கிறதுக்கு முதலாவது பிஸ்மில்லா சொல்லணுமே. நீ ஹைவான் பட்டு உள்ளத்தெல்லாம் உள்ளுக்கு அமுக்குனா எங்க ஜெமிக்க போகுது, எங்க ஜெமிக்க போகுது? சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்போ இந்த உருகை அல்லாஹ் உலகத்துக்கு எடுத்து காட்டத்தான் இந்த ஜசதை அல்லாஹ் உருவாக்கினான், இந்த உடம்பை அல்லாஹ் உருவாக்கினான். அப்படி உருவாக்கிய ரப்பு இந்த ஜசதுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு உறுப்புகளை எல்லாம் பொருத்தினான். அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் அழகாக சொல்லி காட்டுகிறான். மனிதனாகப்பட்ட நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், மனிதனே, மனுஷனே, என்ற பிரதிநிதியாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜீவன்களே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், படைத்த சங்கை மிக்க நாயனுக்கு உன்னை மாறு செய்ய வைத்தது எதப்பா? அப்படி எல்லாம் நம்ம இடத்துல கேட்கிறான். மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك فسواك فعدلك في اي سوره ما شاء ركبك. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அழகான வார்த்தை. அல்லதி خلقك, உன்னை பாய்ந்து வருகின்ற சின்ன ஒரு விந்து துளி தண்ணி, அதிலிருந்துதான் அல்லாஹ் உன்னை படைத்தான். யஹ்ருஜு மின சுல்பி வத்தராயிபு, சுல்பு என்கிற முள்ளந்தண்டிலும் தராயிப் என்கிற இரண்டு மார்புகளுக்கு இருக்கக்கூடிய சின்ன ஒரு முள், இதிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த நீரை கொண்டுதான் ஆண் பெண்ணுடைய கருவை அல்லாஹ் உருவாக்கி கர்ப்பத்துக்குள்ளே அதை அல்லாஹ் கட்ட வைத்து அந்த கற்பறைக்குள்ளே இந்த மனிதனை காத்து போக முடியாத அந்த கற்பறைக்குள்ளே அல்லாஹ் என்ன செய்கிறான், கருத்தரிக்க வைத்து மனிதனை அந்த கருப்பைக்குள், அந்த கற்பைக்குள்ளே, அந்த கற்பறைக்குள்ளே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்குகிறான். வவுத்துலதான் சுமக்கிறா, வவுத்துக்குள்ளே சுமக்கிற, நாங்கெல்லாம் வவுத்துலதான் சுமக்கிற சொன்னா அந்த அந்த வயிற்று கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கற்பறை. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வைத்தியராக இருக்கிறார், அவரு பெண்கள் மருத்துவ நிபுணராக இருக்கிறார். அவர் பிரசவம் செய்யும் சமயத்தில் அவர் சொன்ன சில விடயங்கள் பார்க்கிறோம்.
நான் கேட்டேன், டாக்டர் நீங்க சீசர் பண்றீங்க, இப்போ உள்ள பொண்டுவெல்லாம் லேட்டஸ்ட் சீசர் தானே. 100 புள்ள பிறந்தா முந்தி 100 பிள்ளையும் சும்மா தான் பிறந்துச்சு இல்லையா, ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி. ஏண்டா 7-8 மாசமாகும் பொழுது எங்க தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க, 7-8 மாசமாக போச்சல எங்கட அம்மம்மாமார் எங்கட வாப்பம்மாமார் உலக்க உரலை கொடுத்து என்ன செய்வாங்க, குத்து குனி எலும்பு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்கள அதுக்குரிய அந்த அந்த பயிற்சியை கொடுத்தாங்க. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு உலக்கையும் தெரியாது, உரலும் தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உரல்? வயசாளிகளுக்கு தெரியும் உரல் உலக்க. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு உலக்கையும் தெரியாது, உரலும் தெரியாது. சரி, உலக்க உரல் இருக்குது, அது பிளாஸ்டிக்ல இருக்குது. இப்போ உலக மட்டும் இருக்குது, உலக்கையும் உரலும் உலக மட்டும் பிள்ளைக்கு ஆப்பிக்குள்ள போனா பார்க்கல உரலும் உலக்கை உலக மட்டும் தான் இருக்குது. சரியா? எவ்வளவு உலகம் சுருங்கி விட்டது இல்லையா? ஹேண்ட்போன் ஒரு காலத்தில் எவ்வளவு மட்டும் கடோல் மாயிடுச்சு, அதை எட்டி பாக்குறதுக்கே பைசா கொடுத்து பாக்குறோம் நாங்க. டே அதை எடுத்துக்கொண்டு சாக்கில் விட்டு போச்சா அம்மாடி டிராபிக் போலீஸ் மச்சானாட்டம் வருவார் ஒருத்தர். சரியா? பெரிய கடோல் மாயிடுச்சா இல்லையா? அதுக்கு சிக்னல் எடுக்கிறதுக்கு மரத்துல ஏறினாலும் சிக்னல் எடுக்கிறதுக்காக வேண்டி. இப்ப சுபஹானல்லாஹ் இவ்வளவு காலம் இவ்வளவு காலம் அதை நாளா மடிச்சு என்ன செய்யல, மடிச்சு வெத்தலமாய் உள்ள போட்டு கொள்ளையில. அப்படி இவ்வளவு காலம் சிந்திக்க பார்க்கணும். இவ்வளவு காலம் ஒரு மெமரி கார்டு, அந்த மெமரி கார்டுடைய கெப்பாசிட்டியை பார்த்தா எத்தனை? 400 ஜிபி 400 ஜிபி எஸ்டி கார்டு, 400 ஜிபி. ஒரு வயசாள்கிட்ட கேட்டேன் ஜிபிடா என்னான்னு தெரியுமா, அவர் கேட்டார் ஜிஞ்சர் பீராடு கேட்டாரு. நான் சார் ஜிஞ்சர் பீர் இல்லைங்க, ஜிஞ்சர் பீர் இல்ல, ஜிபின்னு சொன்னா அந்த மெமரி கார்டுல உள்ள கொள்வனவு. பெரிய கண்டெய்னர்ல இவ்வளவு சாமா லோட் பண்ணிடும், அந்த மாதிரி சொல்ற மாதிரி எஸ்டி கார்டுக்குள்ள இவ்வளவு லோட் பண்ணிடும், அதுதான் ஜிபி இல்லையா? 400 ஜிபி தான் கியாமத்தினால் வந்துடும். சுப்ஹானல்லாஹ், எல்லாம் லோட் பண்ணிடும். இவ்வளவு காலம் பிளாஸ்டிக் துண்டுக்குள்ள பெரிய லோட் பண்ண இயலுமாக ஒரு அமைப்பு மனிதன் உருவாக்க முடியுமாக இருந்தால், இந்த மனிதனை உருவாக்கிய ரப்புக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும் சிந்திக்கு பார்க்கணும். எல்லாம் பிளாஸ்டிக் துண்டு, இந்த பிளாஸ்டிக் துண்டை வச்சுக்கொண்டு நாம் வித்தை காட்ட முடியுமாக இருந்தால் ரப்புடைய சக்தியும் நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கணும் அல்லவா? சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஆக இந்த மனிதனுடைய அந்த அந்த ஆரம்பம் விந்து துளி அல்லது கலக்க, உன்னை பாய்ந்து வருகின்ற விந்து துளியல். எல்லா விந்திலும் கரி இல்லை இல்லையா? அந்த விந்திலும் முட்டைகள் உருவாகணும் சொல்லுவாங்க. உங்களுடைய முட்டை இல்ல, கோழி முட்டை தரவாடு கேட்கிறேன், அதெல்லாம் சரி வராது. உங்களோட விந்திலே இயற்கையாக கருவை உருவாக்குகின்ற அந்த கரு முட்டைகள் வேணும். இதெல்லாம் உருவாக்குறது யார்? ரப்புல் ஆலமீன். அல்லதி ஹலக்கக்க, உன்னை படைத்தவன். அல்லதி ஹலக்கக்க ஃபஸவ்வாக்க, உடல் உறுப்புகளை எல்லாம் அந்த இடத்துல பொருத்தி அதை நேராக ஆக்கி, ஃபஸவ்வாக்க ஃபஅதலக்க, அதெல்லாம் நேராக அல்லாஹ் ஆக்கினான். பாருங்க, கண்ணு, இந்த கண்ணுக்கு மேல 2 புருவம். இந்த 2 புருவத்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் வலிப்பதற்கு அனுமதி இல்லை. சரியா? அல்லாமினா வல் முத்தலம்மினா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனத் செய்த பெண்களிலே 2 பெண்கள். அல்லாமினா, இந்த கண்மூடிக்கு மேலால் உள்ள அந்த முடியை வலிப்பவள், சரியா, வலிக்கிறவள். வல் முத்தலம்மினா, வலிப்பதற்கு துணையாக இருக்கிறவள். பாபர் சலூன் போட்டு, பியூட்டி சலூன் போட்டு, நல்ல பிகாஸ் போட்டு வரான்ற மாதிரி வரான்ற, அதுல போய் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யறது? இதுக்கு மேலால 2 என்ன காய், என்ன காய், பிப்பிஞ்சக்காய். அதையும் பிப்பிஞ்சக்காய் 2 கண்ணில் வச்சாச்சு. சரியா? கேரட்டு, கோவா, வேற எல்லாத்தையும் அமுக்கி மிக்சர் கிரைண்டர்ல போட்டு முகத்துல பூசுற அடுப்பாவி. அதை சூப்புல போட்டா சூப்பு ஆயிடும் இல்லையா? அத ஒரு மாட்டு முள்ள கொண்டு போட்டு கேரட் எல்லாம் போட்டு தான் ஜாலியா தின்னும். அதை உண்ட கண்ணத்துக்கு பூசி இன்னும் பியூட்டி வெள்ளையாகணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபித்த பெண்கள்ல, சஃபித்த ஆண்கள்ல யாரு தெரியுமா? தன்னுடைய இயற்கையான மேனியின் அழகை வேறு நிறமாக உருவாக்கி கொள்றவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். அல்லாஹ்வுடைய படைப்புல நீ கருப்பு தோல், அல்லாஹ்வுடைய படைப்புல நீ வெள்ளத்தோல், அல்லாஹ்வுடைய படைப்புல நீ பொது நிறம். நாங்களும் என்ன செய்யற? பவுடரை போட்டு அடிக்கிற பெரிய மைக்கேல் ஜாக்சன் மச்ச நாட்டு வரணுமே, பூசி அறவர் பூசுறோம். பூசி இன்னும் ஒரு 20 நிமிஷத்துக்கு போறோம், இந்த முகத்துல பூசின பவுடரை கொஞ்சம் உருட்டுனா சுப்ஹானல்லாஹ், பூசியதோ 2 கிராம் பவுடர், உருட்டி வாரதோ 200 கிராம். சுப்ஹானல்லாஹ். இந்த இப்படி உருட்டி சும்மா கழுத்துல ஊற்றி போட்டு எடுத்து வந்தா
அதை போட்டு என்ன செய்யலாம், நிறுத்து படி நிறுத்து என்ன செய்யலாம், குடுக்கலும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்க என்னத்தான் பூசினாலும் நீங்க தான், நீங்க அல்லாஹ் பிச்சை தான். நீங்க ஒரு காலமும் நீங்க உருப்பிச்சையா மாற முடியாது. சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியாக உங்களுக்கென்று அல்லாஹ் ஒரு இயற்கை அழகை வைத்திருக்கிறான். அந்த அழகை நீங்க நீக்க போய்க்கிறா. நீங்க மனிதனுடைய கண்ணுக்கு மேலால் வளர்கின்ற இந்த கண் புருவத்துடைய முடி இது இயற்கையானது, அது என்றும் இருக்க வேண்டியது. இது சும்மா தலைமுடி வளர்ற மாதிரி இதுவும் வளர பைத்துட்டா போச்சு. அல்லாஹ் ஏன் வளராமல் வச்சிருக்கிறான் தெரியுமா? உனக்கு கண்ணை மறைச்சிடக்கூடாது என்பதற்காக. சில பேர் கண்ணு தெரியாது, சில பேரு கண்ணு தெரியாது. அப்படின்னா என்ன, குருடர் அல்ல, பைசாக்கள் வந்த உடனே அவருக்கு ஆட்கள் தெரியும், வசதி வாய்ப்பு வந்த உடனே அவருக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையாக உனது கண்ணுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த முடிகள் வளர்ந்து உண்ட கண்ணை மறைச்சிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் அதற்கும் ஒரு அளவை வைத்திருக்கிறான். இதோடு வளர்ந்து நின்று விடும். சும்மா இது வளரமாய் வளர்ந்து போன இது எங்கேயாவது சவுல போயிட்டு இந்த இதையும் கொஞ்சம் வெட்டுங்கோ, இதுக்கு 50 ரூபா எடுங்கன்னு சொல்லி நாம சொல்றோமா? இல்லாட்டி எங்கேயாவது இதுக்கு யாரும் வெட்டுறாங்களா? வெட்டுவது கிடையாது. லாமினா உத்தால் முத்தலாமினா, தாய்மார்களே சகோதரிகளை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களோட கண்ணுக்கு மேலால் உரத்தில் இருக்கக்கூடிய இந்த கண் புருவத்துடைய முடிகளை வலிப்பதற்கு துணையாக இருப்பதும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்தை பெற்று தரும். கண்மணி நாயகம் அவங்க லவனத்து பண்ணினார்கள், கூடாது, ஹராம். எங்கட ஆட்கள் இதை வலிச்சு போட்டுட்டு பென்சிலால கோடு போட்டு வச்சுக்கிறீங்க. எங்கட தாய்மார்களை பார்க்கிறோம், இதை வலிச்சிட்டு ஒரு கோடு போட்டா அல்லது இயற்கையாக முடியுள்ள ஒரு பெண்ணை வைத்து பார்த்தால் எது அழகாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? இயற்கையான முடியுள்ள பெண் தான் அழகான தோட்டத்தில் இருக்கும். ரெண்டையும் நீங்க வலிச்சு போட்டு சும்மா பாருங்க, சுப்ஹானல்லாஹ், பார்க்கவே பயமாகி, சும்மா கற்பனைக்கே பயமாகி. கண்ணுக்கு மேல 2 முடியையும் ரோமங்களை வலிச்சு விட்டு சும்மா வச்சு பாருங்க, கற்பனையில பாருங்க, இப்பவே நமக்கே பயமாகி. பள்ளியில படுத்தாலும் படுத்துடுவோம், பள்ளி வீட்டுக்கு போகாம. கண்ணில் முன்னுக்க கண்டோம், கடைசியில எந்த அதிரத்தை கொண்டு எங்களுக்கு என்ன செய்யணும், ஓதி பார்த்து சரியான லெவலுக்கு கொண்டு வரணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தடுத்து ஒரு பெண். எனவே நல்லவர்களை சீதவிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கண்ணுக்கு மேல அழிக்கக்கூடிய இந்த கண் புருவங்களுடைய முடிகளை ஒன்று மேல ஒன்று கீழே வச்சிருந்தா இப்படி இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நீங்க பாருங்க, இந்த பள்ளிவாசல் 2 ஜன்னலும் சரியா ஒரே லெவல்ல இல்லையா? இந்த பக்கம் எல்லாம் லெப்டுக்கு மீக்கி ரைட்டுக்கு மீக்கி 2 பக்கம் ஜன்னலும் ஒரே லெவல்ல இருந்தா தான் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த ஜன்னல் பார்க்கும் பொழுது கவர்ச்சியா இருக்கும், அழகாக இருக்கும். எங்கட வீட்டுக்கு நீங்க ஜன்னல் ஒண்ணு பொறுத்துறீங்க, அந்த பாஸ் என்ன செய்வாரு, நிலத்தில் இருந்து இத்தனை அடியில அந்த ஜன்னலுடைய கட்டு இருக்கணும். லெப்டுக்கு வர ஜன்னலும் அப்படிதான், ரைட்டுக்கு வர ஜன்னலும் அப்படிதான். ஏண்டா அப்பதான் வெளிப்பார்வைக்கு அழகாக இருக்கும். ஒரு ஜன்னல் மேலையும் ஒரு ஜன்னல் கீழே இருந்தா போச்சு அந்த வீட்டுடைய அழகு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித உடம்புக்கு வச்சிருக்கக்கூடிய அழகு இந்த இயற்கையாக பொருத்தப்பட்ட உடல் உறுப்புகள்ல தான் அல்லாஹ் வெளியாக்குகிறான். இல்லாம நீங்க பூசுற பவுடர்லையும் பெட்ரோல் செட்ல புசு அடிக்கிற மாதிரி அடிக்கிற பேபியத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அழகா வச்சில்ல. நீங்க நாத்தத்தை போக்குறதுக்கு தான் அதை அடிக்கிறீங்க போட்டு, உங்களோட நாத்தத்தை அவங்கட்ட இல்லாமல் ஆக்குறதுக்கு தான் இதை போட்டு நீங்க போட்டு அடிச்சு கொண்டு போறீங்க. அல்லாஹ் இயற்கையாக இந்த உடல் உறுப்புகளை பொருத்திய அழகு விதத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இந்த முன்னுக்கு வைக்க வேண்டிய மூக்க சும்மா கொடரைக்கு பின்னால வச்சிருந்தா போச்சு. சில புறவுகளை நாங்க பார்த்து இருக்கிறோம், கண்ணு இல்லாத ஒரு கண்ணோடு வந்திருக்கக்கூடிய சில பிறப்புகளை நாங்க பார்த்திருக்கிறோம். ஒரு கண் தாங்க, இடது கண் தான் இருக்குது, வலது கண் இல்லை. சில பிறப்புகளை நாங்க பார்க்கிறோம், அதை நான் குறையா சொல்லல. முதுகு முள்ளை நான் பார்க்கிறோம், 2 பக்கமும் 2 முள்ளு இருக்குது. முதுகு பக்கம் ஒரு முள்ளு வீங்கி ஒரு முள்ளும் சொஃப்டா இருந்தா எவ்வளவு பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயமாக மாறிவிடும். ஒரு கால் நல்ல பலமுள்ள கால், ஒரு கால் சொத்தியான காலாக இருந்தால் நாம் எவ்வளவு பார்ப்பதற்கு அதை பத்தி கவலைப்படுவோம். சீதவிகள் எல்லாம் அப்படி எல்லாம் இல்லாமல் அல்லது ஹலக்கக்க உங்களை விந்திலிருந்து படைத்து ஃபஸவ்வாக்க அந்த உடல் உறுப்புகளையும் சரியாக சரி செய்து பொருத்தி ஃபாதலக்க நேராக அல்லாஹ் அதெல்லாம் வச்சிருக்கிறான். பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புல 2 காலையும் ஸ்டடியா நீங்க வைக்கிறீங்க. ஒரு கால் நெட்டையாக ஒரு கால் குட்டையாக இருந்தா போச்சு, நடக்க போச்சுல போச்சு. கை 2ஐயும் நீட்டுறீங்க, 2 ஒரே லெவல்ல இருக்கு, லெப்டும் ரைட்டும் ஒரே லெவல்ல இருக்கு. இந்த கல் கட்டையா இந்த கை புல்டோசமா இருக்கும். கன்னத்தின் சதைகளை பார்க்க நாங்கள் அளந்து கொடுத்தோம். இந்த கன்னத்தின் சதை கொஞ்சம் கூடி, இந்த கன்னத்தின் சதை கொஞ்சம் குறைஞ்சிட்டான். சும்மா லேசான ஒரு எறும்பு உதட்டில் கடித்து விட்டது,
அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த உதடு வீங்கின உடனே நீங்க இப்படி வச்சுக்கொண்டே இருக்கிறோம். உதடு வீங்கி விட்டது என்பதற்காக வேண்டி ஒரு 10 நிமிஷம் நியமமாக அந்த உதடு வீங்கி இருந்தா கொஞ்சம் உதடு ஒன்று ஒரு உதடு வீங்கி ஒரு மத்த உதடு சின்னதாக இருந்தால் போச்சு, என்னவா அவங்களோட ஜம்பு மாயி அப்படி கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க இயற்கையாக அல்லாஹ் தந்தது. அதைத்தான் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த உடம்பை அல்லாஹ் ரப்புல் அழகுபடுத்தி அந்த அழகான உடம்புக்குள்ளே இந்த ரூஹை அல்லாஹ் உலாவ விட்டிருக்கிறான். இந்த ரூஹு இந்த உடம்புக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ரூஹிலும் சீதேவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே 4 தரங்கள் இருக்கிறது. 4 தரங்கள் இருக்கிறது உலகத்துல. நானும் நீங்கள் இப்ப நாங்க பார்க்கிறோம் 4 வர்க்கத்தை நாம் பூமியிலே பார்க்கிறோம். ஆரம்பம் அல்ல, முடிவை நீங்கள் இப்ப பார்க்கணும். முடிவை ஏண்டா கலா கதிரோடு சொல்லும் பொழுதும் நீங்க படிச்ச பிள்ளைகள் கலா கதிரோடு சொன்னா காலையில கலா கதிரை பத்தி பேசக்கூடாது. நீங்க காலையில சுபத்தை விட்டு போயிட்டு வீட்டுல இருந்து கொண்டு இன்னைக்கு அல்லாஹ் தார ரிஸ்க் எப்படின்னு தருவான்னு சொல்லி நீங்க வீட்டுக்குள்ள இருந்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தந்து போவாரு 2 கிலோ அரிசியையும் 2 கிலோ இறைச்சியையும். நீங்க என்ன செய்யணும்? உங்களோட கடையை போய் திறக்கணும், உங்க கம்பெனிக்கு நீங்க போகணும், நீங்களோட பட்டறைக்கு போகணும், உங்களோட கூலி வேலைக்கு போகணும், நீங்க பாடசாலைக்கு போகணும், உங்களோட தொழிற்சாலைக்கு நீங்க போகணும். மாலை நேரத்தில் தான் நீங்க கலாக்கதிரை பத்தி பேசணும். இன்றையிலிருந்து இவ்வளவு மட்டும் நான் முயற்சி செய்தேன். இந்த முயற்சியின் முடிவில் அல்லாஹ் இன்றைக்கு இவ்வளவு தான் நடந்திருக்கிறான். இதுதான் கலாக்கதிர். காலையில கலாக்கதிர் பேசுறது அது சோம்பேறித்தனம். அது சோம்பேறி, முயற்சி இல்லாதது. மாலையில் தான் அந்த மனிதன் கலாக்கதிரை பேசணும். முயற்சி செய்கிறான், முயற்சியின் முடிவிலே எது அமைந்ததோ அதை அவன் பொருந்திக் கொள்கிறான். இதுதான் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ் தஆலா. இதைத்தான் நாம படிக்கணும். அதுக்காக வேண்டி நாம கலாக்கதிரை உதாசீனம் செய்யறல்ல. மனிதனுடைய முயற்சி சேவை, மனிதனுடைய முயற்சி தான். அந்த முயற்சியின் முடிவில் எது அமைகிறதோ அதுதான் கலாக்கதிர். எனவே உலகத்திலே ஒவ்வொரு வர்க்கத்தினர்கள் உருவாகிறார்கள். முடிவை நீங்கள் பாருங்கள், முடிவை பாருங்கள். முடிவிலே நாம் 4 பேரை பார்க்கிறோம். எப்படி? ஒரு மனித கூட்டம் முஸ்லிமாக பிறக்கிறது, முடிவிலே முஸ்லிமாக மரணிக்கிறது. சரியா? அது ஒரு கூட்டம். இரண்டாவது, ஒரு மனித வர்க்கம் காபிராக பிறக்கிறது, காபிராக மரணிக்கிறது. இரண்டாவது. மூன்றாவது, பூமியிலே இன்னொரு வர்க்கம் முஸ்லிமாக பிறக்கிறது. அவர்களுடைய நடைகளிலே அவர்களுடைய அமைப்புகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்கள் குஃப்ரின் பக்கம் ஈர்க்கப்பட்டு கடைசியிலே கலிமா இல்லாமல் குஃப்ரிலே மரணித்து விடுகிறார்கள். இல்லையா? ஒரு கூட்டம். மூணாவது. நாலாவது, காபிராக பிறக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு தீனுடைய பாக்கியத்தை நசீபாக்குகிறான், இஸ்லாத்துடைய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறான். இறுதியிலே அவர்கள் முஸ்லிம்களாக மரணித்து விடுகிறார். இப்படி 4 வர்க்கத்தை தான் பூமியில நாம் பார்க்கிறோம். முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக மரணிக்கிறான், காபிராக பிறந்து காபிராக மரணிக்கிறான், முஸ்லிமாக பிறந்து காபிராக மரணிக்கிறான், காபிராக பிறந்து முஸ்லிமாக மரணிக்கிறான். இப்படி 4 வர்க்கத்தை நாம் பார்க்கிறோம். இந்த 4 வர்க்கமும், முடிவில் உள்ள 4 வர்க்கமும் இந்த 4 ரூஹுடைய தன்மைகளைத்தான் அது பெற்றிருக்கிறது. என்ன பெற்றிருக்கிறது? அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வாயத்து சொல்கிறார், உலமாக்களுக்கு தெரியும். அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா. இதா வருகின்ற வசனம். நான் உங்களது நாயனாக இல்லையா? ரூஹுகள்லாம் சொன்னது நீதான். அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அப்படின்னா என்ன? ரூஹுகளோடு அல்லாஹ் பேசுகிறான், ரூஹுகளோடு அல்லாஹ் பேசுகிறான். பைஹக்கி என்கிற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், மனிதன் உறக்கத்தில் செல்லும் பொழுது, நாங்க தூங்க செல்லும் பொழுது நாம் சொல்லுகிறோம் ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. அப்படிதான் சொல்றோம் படுக்க போகும் பொழுது. அல்லாஹும்ம, யா அல்லாஹ், உன்னுடைய திருநாமத்தை கொண்டு, பிஸ்மிக உன்னுடைய திருநாமத்தை கொண்டு, அமூத்து நான் மௌத்தாகிறேன். படுக்க செல்லும் பொழுது நாம் சொல்லுகிறோம் நான் மௌத்தாகிறேன், வ அஹ்யா அப்புறம் நான் என்ன செய்யறேன்? உயிர்ப்பிக்கப்பட்டு நான் உயிராகிறேன். அப்படி சொல்லிதான் நாங்க என்ன செய்கிறோம்? படுக்கிறோம். படுத்து நாங்க என்ன செய்கிறோம்? ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம், 5 மணி நேரம் நாம் உறங்குகிறோம். உறங்கி கண் விழித்த உடனே அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, எங்களை மௌத்தாக்கியதன் பின்னால அல்லாஹ் மீண்டும் எங்களுக்கு உசுறு தந்து எழுப்பாட்டினானே,
அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு ஓதுகிறோம். அப்ப கொஞ்சம் சிந்திக்கணும். நாங்க படுக்கைக்கு செல்லும் பொழுது நாங்க மௌத்தாகிறோம் அப்படி சொல்லிக்கொண்டு படுக்கிறோம். படுத்து எழுப்பின உடனே மௌத்தாக்கி எங்களை மீண்டும் உயிர்ப்பிச்ச அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை துதிக்கிறோம். இதுக்குள் நடந்த அம்சம் என்ன? இதுக்குள் நடந்த அம்சம் என்ன? நாம யோசிக்கிறோமா? சும்மா எல்லாம் ஓதுறோம். அல்லாஹ் மிஸ்கா மூத்துவாகியா, அல்லாஹ் மிஸ்கா மூத்துவாகியா, மௌத்தாகி ஹயாத்தாகிற, மௌத்தாகி ஹயாத்தாகிற. கேட்டா சொல்றோம் நித்திரை என்பது சிறு தூக்கம், சிறு மௌத்து, சிறு தூக்கம். நித்திரை என்பது சிறு மௌத்து அப்படி சொல்றோம். மௌத்து தானே, மரணம் தானே. அதனுடைய நிலைப்பாடு என்ன? அதைத்தான் முடிக்கணும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதன் தூங்க சென்ற உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தஅருஜுல் அர்வாஹ், தஅருஜுல் அர்வாஹ் மினல் அஜ்சாத், இந்த உடம்புகளில் இருந்து ரூஹ் வெளியாகும். அதான் நாங்க மூத்து, நாங்க மௌத்தாகிறோம். தூங்கின உடனே, தூக்கம் போன உடனே எங்க ரூஹ் எங்க உடம்புல இருந்து என்ன செய்ய வெளியாகும். ஃபமன் கான தாஹிரன், ரசூல் நாயகம் அவங்க சொன்னாங்க, யாரு ஒதுவோட தூங்கினானோ, ஒதுவோட யார் படுத்தானோ அவருடைய ரூஹ் இருக்குதல்வா, சஜத இந்தல் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால போகும். அந்த ரூஹ் போகும், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் போய் இருந்து நாம் கண் விழிக்கிற வரைக்கும் அது என்ன செய்யும்? அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யும். சுப்ஹானல்லாஹ். சஜத இந்தல் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் இருந்து அது சுஜூத் செய்து கொண்டு இருக்கும். ஃபமன் கான கைர தாஹிர், யாரு ஒலி இல்லாமல் படுத்தானோ, ஒலி இல்லாமல் தூங்கினானோ அவனுடைய ரூஹ் என்ன செய்யும்? அதுவும் போகும். சஜத பஈதன் அனில் அர்ஷ், அர்ஷில் இருந்து தூரத்தில் இருந்து தான் அது சுஜூத் செய்யும். ஒதுவோடு தூங்குறவருக்கு சஜதா ரூஹ் வந்து அரிசிக்கு கீழால, அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழால இருந்து சுஜூத் செய்யும். சரியா? யாரு ஒலி இல்லாம தூங்கினானோ அல்லாஹ்வுடைய அரிசியில் இருந்து அது தூரத்தில் இருந்து சுஜூத் செஞ்சு கொண்டிருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ஜுமர்லயும் அல்லாஹ் கற்று தருகிறான். சூரத்து ஜுமர்ல உங்களால பார்க்க முடியும். அல்லாஹ் இப்படி வெளியான ரூஹுக்கு மௌத்தை அல்லாஹ் முடிவு செய்து விட்டால், என்ன தூக்கத்தில் மௌத்தாரங்கிக்காங்களே, படுத்தவங்க எழும்பவே இல்லை, படுத்தார்கள் எழும்பவே இல்லை, அப்படியெல்லாம் படிக்கிறோம். யாருக்கு அல்லாஹ் அஜலை முடிவு செய்து விட்டானோ ஃபயும்சிகு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபயும்சிகு, அல்லாஹ் அந்த ரூஹை பிடிச்சுக் கொள்வான். அல்லாஹ் தண்ணிலே வைத்துக் கொள்வான். அது திரும்பி வராரு. உடனே என்ன செய்வாங்க? குடும்பத்தில் அவங்க ஆட்டி பார்ப்பாங்க, அசைய மாட்டுறாரு, தொட்டு பார்ப்பாங்க, சிவீர் திகிரி, அல்லாஹ் மௌத்தா போய்த்தாரு. டாக்டரை கொண்டு வந்து நாங்க என்ன செய்யறோம்? அச்சு பார்க்கிறோம், ஆட்டி பார்க்கிறோம், அடிச்சு பார்க்கிறோம். அவர் எழும்ப மாட்டார். ஏண்டா? மௌத்தாகி விட்டது. ஃபயும்சிகு, அல்லாஹ் ரூஹை பிடிச்சுக் கொள்வான். யாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌத்தை நாடவில்லையோ ஃபயுர்சிலு உக்ரா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபயுர்சிலு உக்ரா, இன்னொரு தடவை அந்த ரூஹை அல்லாஹ் மீட்டி விடுவான். சரியா? அது வந்து உடம்புல வந்து விழும், உடம்புக்குள் வந்து சேரும். கண் விழிப்பார், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, எங்களை மௌத்தாக்கி உயிர்ப்பிச்ச அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதான் அந்த அர்த்தம். சீதவிகள் அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய சிந்திக்க வேண்டிய பாடம். எனவே நம்முடைய ரூஹு நாம் தூங்க செல்லும் நேரமெல்லாம் வெளியாகும். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு பேரால் போய் சுஜூது செய்யும். அதற்காகத்தான் ஒலுவெடுத்து நீங்க தூங்கும்போது மார்க்கம் சொல்கிறது. நீங்க தூங்க சொல்லும் பொழுது ஒலுவெடுத்து கொண்டு தூங்கணும். ஏனென்றால் அந்த நிலையில நாங்க ரூஹ் கைப்பட்டு விட்டாலும் மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தோடு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சமூகம் தருவதாகவும் வேறு ரிவாயத்தில் நாங்கள் படிக்கிறோம். இது ஒரு பக்கம். இது ஹதீஸுடைய கருத்து. அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களது நாயனாக இல்லையா என்று அல்லாஹ் கேட்கான். யார்கிட்ட கேட்டான்? ரூஹ்கிட்ட கேட்டான். ரூஹ்கிட்ட கேட்ட உடனே காலு பலா, எல்லா ரூஹ்களும் சொன்னது நீதான். உடனே ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு ரூஹ்களுக்கும் அல்லாஹ் உத்தரவு பிறப்பிட்டான், எனக்கு நீங்க சுஜூது செஞ்சு உங்களுடைய நிலைப்பாடை உறுதிப்படுத்துங்க. ஏண்டா சொல்லுவது வேறு, செய்வது வேறு. மனிதனுடைய குணம் அது, ரூஹுடைய தன்மை. சொன்னதெல்லாம் செய்து விட்டால் இன்று மனிதன் அவன் பெரிய விலாயத்தை பெற்று விடுவான். சொல்றான் ஒத்தன், செய்யறான் ஒத்தன் சொல்றோமே, உதட்டுலதான் உள்ளத்துல இல்லைன்னு சொல்றோம். சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலு பலா, எல்லா உயிர்களும் சொன்னது நீதான் நாயன். உடனே அல்லாஹ் சொன்னான், அப்படின்னு சொன்னா எனக்கு சுஜூது செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ரூஹ்கள் எல்லாமே சுஜூது செய்ததா? இல்லை, ரூஹ்கள்ல சுஜூது செய்யவில்லை. கொஞ்சம் ரூஹ்கள் சுஜூது செய்தது, இன்னும் கொஞ்சம் ரூஹ்கள் சுஜூது செய்யாமல் இருந்தது.
சரியா? எது சுஜூது செய்ததோ அவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே தியானத்தில் இருந்தது. ரப்புல் ஆலமீன் சுஜூதில் இருந்து எழும்புமாறு அல்லாஹ் உத்தரவிட்டான். அந்த ரூஹுகள் சுஜூதில் இருந்து எழும்பியது. எழும்பி பார்க்குது, பாதி ரூஹுகள் நமக்கு பின்னால சுஜூது செய்யாமல் இருந்திருக்கிறது. இப்ப சுஜூது செய்த ரூஹுகள்ல சில ரூஹுகள் நினைக்கிறது, நாம ஏன்டா சுஜூது செஞ்சோம், நாங்களும் இதுவள் போல சுஜூது செய்யாமல் இருந்துச்சேரி நினைத்தது. இருக்கிறா இல்லையா மனுஷன் குணம்? நாம ஏன்டா வந்தோம், வராம இருக்கே, செய்யாம இருக்கே, இந்த இடத்துக்கு வராம இருக்கே, வீட்டிலே படுக்கே அப்படின்னு சொல்றோமே, அதுதான் அந்த ரூஹுடைய தன்மை. நாம ஏன் சுஜூது செஞ்சோம், சுஜூது செய்யாமல் இருக்கே அப்படின்னு நினைத்தது. சுஜூது செய்யாமல் இருந்த மறுத்த இருந்த ரூஹல்ல சில ரூஹல் நினைத்தது, அல்லாஹ் நாங்களும் செய்ய அப்படி சொல்ற மாதிரி நாங்களும் சுஜூது செய்ய இருந்திருச்சே அப்படின்னு நினைத்தது. ஆக சுஜூது செய்த கூட்டங்களில் நிலைப்பாடு மாறியது சில கூட்ட ரூஹுக்கு. சுஜூது செய்யாமல் இருந்த ரூஹலிலும் சில ரூஹலுடைய நிலைப்பாடு மாறியது. இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். பின்னால நாங்க முந்தி படித்தோம் 4 தன்மைகள். என்ன? முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக மரணித்தது, காபிராக பிறந்து காபிராக மரணித்தது, முஸ்லிமாக பிறந்து காபிராக மரணித்தது, காபிரா பிறந்து முஸ்லிமாக மரணித்தது. அந்த முடிவு, இந்த முடிவு அங்கே நாம் பார்க்கிறோம். எங்கே? அங்கே சுஜூது செய்த ரூஹல்ல சுஜூது செய்தது, ஆனா அது எந்த தடம்புரலும் எந்த நிலை தடுமாறலும் வரவில்லை. அப்படிப்பட்ட ரூஹுகளுடைய நிலைப்பாடு பூமியில முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக மரணிக்கும். சரியா? சுஜூது செய்யாமல் இருந்த ரூஹுகள், அதிலும் எந்த தடுமாற்றமும் இல்லை, நிலை தடுமாறல் இல்லை. அப்படிப்பட்ட ரூஹுகளுடைய தன்மை பூமியில உள்ள நிலைப்பாடு காபிரா பிறந்து காபிராக மரணிக்கும். சுஜூது செய்தவைகளிலே அவைகள் தடுமாறியது, நாம ஏன் சுஜூது செய்தோம் என்று. சரியா? அந்த சுஜூது செய்யாமல் இருந்துச்சே அப்படின்னு சொல்லி தான் செய்த சுஜூதை அது மறுக்கும் நிலைக்கு இருந்தது அல்லவா? அதனால அந்த ரூஹுகளுடைய நிலைப்பாடு பூமியில் முஸ்லிமாக பிறந்து காபிராக மரணித்து விடும். சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பூமியிலே காபிராக பிறந்து முஸ்லிமாக மரணிக்கிற ரூஹு தான் சுஜூது செய்யாமல் இருந்த ரூஹுகளுடைய நிலைப்பாடு. சில ரூஹல் நினைத்தா நாங்களும் சுஜூது செய்ய இருந்துச்சு. அப்படிப்பட்ட ரூஹலுக்கு அல்லாஹ் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுப்பான். என்ன செய்யும்? முஸ்லிமாக மரணிக்கும். இதைத்தான் அல்லாஹ் அந்த 4 ரூஹுடைய தன்மைகளை நமக்கு கற்றுத் தருகிறார். சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார் சும்மா லேசல்ல, உடம்புக்குத்தான் அல்லாஹ் அழிவு. முட்டை இருக்குது, இந்த முட்டைக்குள்ளே குஞ்சொன்னு பொதிச்சு வருகிறது. அந்த குஞ்சி பொதிக்கிற வரைக்கும் தான் முட்டைக்கு சிறப்பு. எப்ப குஞ்சி முட்டத்தோட உடைச்சு கொண்டு வெளியே வந்துட்டோம், அதுக்கப்புறம் இந்த முட்டத்தோட கிஷ்ருல் பைலா, இந்த முட்டை கோர, இந்த முட்டத்தோட நாம் என்ன செய்கிறோம்? சோக்கஸ்ல வச்சு அழகு பார்க்கிறோமா? சொல்லுங்களேன். கொண்டு போய் குப்பையில போட்டுறோம். உடம்புக்குள் உசிர் இருக்கும் வரைக்கும் தான் பெருமதி. உசிறு வெளியான உடனே குப்பையில கொண்டு போடுறோமா? இந்த உடம்பு கொண்டு போய் மண்ணில் போட்டு புதைச்சிடுறோம். சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரூஹுக்குத்தான் நாம் படிக்க வேண்டிய தேவையான விஷயங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை கியாமத்து நாள் வரும் பொழுது இந்த ரூஹுக்கு அல்லாஹ் இது போன்ற உடம்பை உருவாக்குவான். அந்த உடம்பு என்ன செய்யப்படும்? பெருப்பிக்கப்படும். நரகவாதிகளாக இருந்தால், சொர்க்கவாதிகளாக இருந்தால் சுப்ஹானல்லாஹ் இளமைக்கு மாற்றப்படும். இல்லன்னு சொன்னா 80 வயசு கிழவியை நாளை கியாமத்தில் 80 வயசு எழுப்பி விட்டா அவன் தட்டு தடுமாறி சொர்க்கம் போறதுக்கே பலி முழுந்துடுவான். சிறுக்கணும் அல்லவா? கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் நாளை கியாமத்தில் கண்ணு தெரியாதவன் எழுப்பாட்டி விட்டா அவன் ஹாலாத்து என்ன? கை இல்லாதவன், கால் இல்லாதவன், சொத்தியன், முரல் என்று சொல்றோமே, அதே நிலையில் அவர்களை உருவாக்கி விட்டால் நாளை கியாமத்து நாளையில அன்சபாக எவ்வளவு ஆரம்பிக்கிறாரே, இன்னொருத்தர் என்ன செய்யறாரு? கால் ஊனமான நிலையில் வந்திருக்கிறார். உலகத்தில் நீ பிறக்கும் பொழுது உன்னுடைய கால் செத்த நிலையில் வந்தது. நாளைய கியாமத்து நாளையில இந்த ரூஹுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாலிப உருவம் ஒன்றை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கும் பொழுது அங்க உங்களோட கண்ணு பார்க்கும், உங்களோட கை வேலை செய்யும், கால் வேலை செய்யும். சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியா கொஞ்சம் சிந்திப்போம். இந்த உடம்புக்குள் ரூஹ் இருக்கும் காலமெல்லாம் இந்த உடம்புக்கு எவ்வளவு பாதுகாப்பு. சுப்ஹானல்லாஹ். முன்னுக்கால 40 பேர் இருக்கிறான், பின்னுக்கால 40 பேர் இருக்கிறான், வீட்டுக்கு கூரைக்கு மேல 40 பேர் இருக்கிறான். தெருவெல்லாம் உட்கார வச்சு நெப்பாட்டி வச்சு இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உடம்புல இருந்து ரூஹு போனதுதான் தாமதம். 40 பேர்ல 4 பேர் நம்ம கிட்ட வர பயப்படுறாங்க. சிந்திக்கிறோமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட இருக்கிறான், நல்லாதான் பறக்கத்தா நம்மள ஒட்டி ஒட்டி ஐஸ் தின்றான், ஒட்டி ஒட்டி நானா ரொட்டி தின்றான், ஒட்டி ஒட்டி என்ன செய்யறான்? கொத்து ரொட்டி தின்றான்.
உடம்புல இந்த உசுறு போனதுதான் தாமதம், ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்றான். நாம போட்ட ஜுப்பாவை கொடுத்தாலும்மா போட்டதுக்கு பயமாயிக்குவாங்க, படுக்க தலைவனுக்கு மாடி படு பயமாயி, அவர் போட்ட கலசானுங்க மானு வான வான போ ஏங்க மிஸ்கினி கொடுங்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கட்டி பிடிச்சிருவானோ பயமாயி. அப்படி வாரது கிடையாதுங்க. நம்மளோட தரமா இந்த நீ என்னோட தான் சுத்தி கொண்டிருந்த, எனக்கு முன்னால பின்னால நீ தோந்து பண்ணி கொண்டிருந்திய. உசுறு இருந்த வரைக்கும் தான், பைசா உள்ள வரைக்கும் தானுங்க எல்லாம் மதிப்பும் பரியாரையும். பைசா எடுபட்டு போய் விட்டால் சொல்ற மாதிரி இல்லையா? இப்ராஹிம் அதுகம் ரஹமுல்லா சொன்னாங்க, மனுஷனே நீ சிரிப்பதா இருந்தாலும் நீ அழுவதா இருந்தாலும் முறையை கையாண்டுக்கோ. சும்மா எல்லா இடத்திலும் சிரிக்க வைக்கிறாரே, எல்லா இடத்திலும் அழ வைக்கிறாரே. நீ அழுவதாக இருந்தால் தனிமையாக இருந்து அழுதுக்கோ, கூட்டத்தில் அழ வைக்கிறாரே. ஏ கூட்டத்தில் அழுதால் என்னமா எக்டிங் கொடுக்குறான்னு சொன்னாலும் சொல்லிடுவானுவல் இல்லையா? இப்ராஹிம் அதுகம் சொன்ன புத்திமதி. நீ தனிமையா இருந்து அழ மட்டும் அழுதுக்கோ, கூட்டத்தில் அழ வைக்கிறாரே உன்னை நடிப்பாளன் என்று சொல்லுவார்கள். நீ சிரிப்பதா இருந்தா குடும்பத்தோடு கூட்டத்தோடு இருந்து சிரிச்சுக்கோ, தனிய போய் சிரிக்காதே, தனிய போய் சிரிச்சா உன்னை பைத்தியக்காரன் சொல்லுவார்கள். சரிதானே? தனிய ஒருத்தன் சிரிக்கிறாங்க, தனிய ஒருத்தன் பேசுறாங்க, தனிய ஒருத்தன் நடக்கிறாங்க, தனிய ஒருத்தன் குறை விடுறாங்க, தனிய ஒருத்தன் நினைச்சான் சண்டை பிடிக்கிறாங்க. கேட்டா ப்ளூடூத் காதுல மாட்டிக்கிறாரு. சுபஹானல்லாஹ். பைத்தியகாரமாய் ரோட்ல பேசி பேசி போறான், பைத்தியகாரமாய் தனிய சிரிச்சு சிரிச்சு போறான். இப்ராஹிம் அதுகம் சொன்னாங்க, சின்ன சும்மா தனிய சிரிக்க பைத்திராதே, தனிய பேச பைத்திராதே. ஓண்ட ஐட்டம் காதுக்குள்ள உனக்கு மட்டும் தான் தெரியும், வெளியில் இருக்கிற அங்கோட கேஸ் போல அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவான். இதெல்லாம் சிந்திக்கணும் சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆக இந்த ரூஹுடைய தன்மைகளை நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால் சும்மா ஓரிரு நிமிஷங்கள், ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் பேசி அதை பத்தி உள்ள தெளிவு நம்மளால பெற முடியாது. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் தாயுடைய கர்ப்பத்திலே ஆரம்பத்திலே ஒரு 40 நாட்கள் விந்து துளியாக இருக்கிறான். அப்புறம் இன்னொரு 40 நாள் இரத்த துளியாக மாறுகிறான். ஒட்டினால் அப்படி ஒட்டி கொள்ளும் அட்ட மாதிரி. அதனால்தான் மனிதன் ஒற்ற கவுர தன்மை உள்ளவன் இல்லையா? எதையும் பற்றி பிடிக்கக்கூடிய தன்மை உள்ளவன். ஆண்களை விட பெண்களுக்கு அது கூடுதலாக இருக்கிறது. ஆண்களை விட பெண்களா? உலகத்துக்கு ஒரு பொருளை விளம்பரம் செய்வதாக இருந்தால் இந்த உலகம் ஆண்களை பயன்படுத்துகிறதா பெண்களை பயன்படுத்துகிறதா? சும்மா சொல்லுங்களேன். சும்மா இந்த கொஞ்சம் இந்த டவுன் ஹால் பக்கம் அதை போய் பாருங்க. ஒடேலா ஒடல் உடல் உடல் உடலை தான் உடல்னு மாத்தி வச்சு, உடல் உடல்டா உடுப்பே இல்லாதது, அதான் உடல். அங்க போனா உடுப்பு இல்லை, உடுப்பு கடந்தாங்க உடுப்பு இல்லை, அது உடுத்துனா உடுப்பே இல்லை, அதுதான் உடல், அதான் உடல். நான் விளம்பரம் பண்றதுக்கோ அல்லது நான் அதை வேற மாதிரி செய்யறதுக்கோ சொல்ல நினைச்சிருவானம். இன்று நாம் பார்க்கிறோம், விளம்பரங்கள்ல பார்க்கிறோம், பெண்கள் தான் ஒரு காட்சி பொருள். உடுப்புக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, ஐஸ்கிரீமுக்கு அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, நூட்லிஸ் அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, எல்லாத்துக்கும் ஒரு பொம்பளை. நான் பார்த்தேன் ஒரு பொம்பளை பிள்ளை வாகனம் கழுவுற மருந்து, வாகனம் கழுவுற இந்த டேஷ் மாதிரி மருந்து, அதுக்கும் அறகுறையா ஒரு கட்டக்கலசால ஒரு பொம்பளை பிள்ளைய உடுத்தாட்டி ஒரு கார்ல பொனட்டுக்கு மேலால உட்கார வச்சு அவட கையில ஒரு ஸ்பஞ்சை கொடுத்து கொஞ்சம் மருந்த பூசி அது என்ன சேர்த்து வச்சு கொண்டு சரியா? இதை பார்த்து சரி வாங்குவாடுவோம், வாங்க மடைய நூல் தானே நாம அது சுத்தி. அப்போ பொம்பளை புள்ள உடுப்பு உடுத்துது சரி, ஐஸ்கிரீமை தின்று சரி, நூட்லிஸை தின்று சரி, வாகனம் அதுக்கு பொனட்டில் அந்த புள்ளைய போட்டு அது வச்சுக்கிறாங்க. இன்னொருத்தன் பார்த்தேன், டெக்டர் தெரியுமா? டெக்டர், அந்த டெக்டருக்கு போடுற கரத் அந்த ரோதை, அந்த ரோதையை 4 ரோதையை அடுக்கி அதுக்குள்ள அந்த புள்ளைய அமுக்கி வச்சுக்கிறது, அது தலையை போட்டு இப்படி பார்த்து கொண்டீங்க இப்படி சரியா? நான் சொன்ன டயரு அது மனுஷன் தின்றதா? அதுக்கு ஒரு காரையோ ஒரு பஸ்ஸையோ போட்டு விட்டா போதும். பெண்களை அறகுறையாக ஒரு ஆடை உடுத்தாட்டி அவங்களோட கையில ஒரு மொபைல் போன, அவங்களோட கையில ஒரு பொருளை கையில கொடுத்தா அதை வாக்காட்டியாலும் அந்த பொம்பளையை பார்த்து வாங்குவான்கள். அதுதான் இன்று உலகம் நவீனப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அந்நிசாஉ ஹபாயிலு ஷைத்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கெட்ட பெண்கள் ஷைத்தானுடைய வலை. மீனை பிடிக்கிறதுக்கு மீன்காரன் என்ன செய்யறான்? தூண்டில போடுறான், வலைய போடுறான். அந்த போல ஆண்களை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் கெட்ட பெண்களை பயன்படுத்துகிறான் என்று சொன்னாங்க ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத் நாள் நெருங்குற சமயத்துல
ஆம்புல பிள்ளையுடைய பிறப்பெல்லாம் குறைஞ்சிடும், பொம்புல பிள்ளையோட பிறப்பெல்லாம் கூடிடும். ஒரு ஆம்புல பிள்ளை பிறந்த இடத்தை ஒரு பொம்புல பிள்ளைய கொண்டு நிரப்புறதா இருந்தா சுப்ஹானல்லாஹ் 50 பொம்புல பிள்ளைகள் பிறக்கும். ஒரு ஆண் பிறந்த இடத்தை கவர் பண்றதுக்கு 50 பெண் மக்கள் பிறப்பாங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல நாங்க படிச்சிருக்கோம். சிதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மனிதனுடைய இந்த படைப்பு ஆரம்பமாக நாம் ஒரு விந்து துளியாகவும், அப்புறம் ஒரு இரத்த கட்டியாகவும், அப்புறம் ஒரு சதை கட்டியாகவும், ஒரு 340 நாட்கள் நம்முடைய கால ஓட்டத்திலே மாற்றங்கள் அடையும். விஞ்ஞானம் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். சகடு சொல்லி அந்த 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 விந்தில் இருக்கக்கூடிய சில தன்மைகள், சில தன்னிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில கருக்களை வைத்திருக்கிறான். ரோமங்கள்ல இருக்கக்கூடிய சில சக்திகள், அதை பத்தி சொல்றேன்னா விஞ்ஞானம் படிக்கிற பிள்ளையோட கொஞ்சம் போய் கலந்து பார்த்தா அவங்களால படியும். தன்னிலிருந்தே என்ன செய்கிறான், தனக்குரிய கருவை உருவாக்குவதற்கு இன்று மனிதன் முயற்சி செய்கிறான். ஒருத்தர் வந்து கேட்டாரு, என்ன நோனாக்கு ரொம்ப மிச்ச நாளா பிள்ளை இல்ல ஹஜ்ரத், இந்த டெஸ்ட் பேபியா அது கொஞ்சம் செய்யறதுக்கு ஏதாவது அனுமதி உண்டால்? நான் சொன்னேன், அது என்னடி கேட்டேன். இன்னொருத்தர கருவை கொண்டு போய் எங்கடா பொண்டாட்ட இதுல வச்சு நான் சொன்னேன், அதுதான் ஜினா, அது கூடாது, ஹராம். உம்ம கருவிட போட்டாலும் பரவாயில்ல, நீ ஊரா விட்டு கருவை கொண்டு போய் என்ன செய்ய போத்தாலும் அது ஜினா தானுங்க, அது ஜினா. என்ன உங்க கண்ணுக்கு 2 பேரும் வாழல, உங்க கண்ணுக்கு முன்னுக்கு 2 பேர் வாழல, வாழாவிட்டாலும் கூட அவட கற்பறைக்குள்ளே உனக்கு சொந்தமான உன்னுடைய மனைவியுடைய கரு இன்னொருடைய ஆணுடைய கருவுக்குள் புகுத்தப்படுகிறதே. உன்னை பொண்டாட்டி உனக்கு சொந்தம் என்றால் அவளுடைய கருவும் உனக்குத்தான் சொந்தம், அவளுடைய இரக்கமும் உனக்குத்தான் சொந்தம். என்றால் கபில் தூ நிகாஹா, நான் உங்க மனைவியை உங்க மகளை நான் எனக்கு மனம் முடித்து தந்ததை நான் பூரணமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன என்ன அர்த்தம்? டைமுக்கு வாழ்றதுக்கு அதுக்கா? முழு உடம்பும் முழு பொறுப்பும் அந்த பெண்ணுடைய உச்சந்தலையில் உள்ள ரோமத்தில் இருந்து உள்ளங்கால் இருக்கக்கூடிய தோல் சதை துண்டு வரைக்கும் நாம தான் அதுக்கு பொறுப்பு. ஆனால் இன்று ஆத்திரத்தோட சொல்ற, இவன் வீட்டில இருக்கிறான், பிள்ளைய பொண்டாட்டி என்ன செய்யறான், வெளிநாட்டுக்கு சொல்லி தொழில் வாய்ப்புகள் ஏற்றி அனுப்பிடுறான். அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு என்ன என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இலங்கையில அண்மையில ஒரு என்ன செஞ்சாங்க, ஒரு கணக்கெடுத்தாங்க. தொழில் வாய்ப்புகளை பெற்று அந்நிய வெளிநாடுகளுக்கு போற, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போற பெண்கள் 180% இலங்கை பெண்கள் இருக்கிறாங்க. அந்த 80% ஏறத்தாழ 45% முஸ்லிம் பெண்கள். சமமாக அரைவாசிக்கு மேல எங்களை பொண்டுவல் போயிட்டுறாங்க. சீதவிகளை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். பங்களாதேஷ் நாட்டுக்கு நீங்க போய்த்திருங்க, நான் போய்த்திருக்கிறேன். பங்களாதேஷ் நாட்டுக்கு போய் பாருங்க, டாக்காவுல இருந்து போகணும் சில கிராமங்களுக்கு. அந்த ஊர்ல வாகனமே பார்க்க ஆசை. நாங்க போன காரையே புள்ளோலாம் வந்து எட்டி பார்க்கறாங்க. அவ்வளோ அங்கெல்லாம் ரிக்ஷா தான் கூட, ரிக்ஷா மனுஷனை வச்சு ரோட்ல இழுக்கிறாங்க. 2 hour 2 மைல் 3 மைல் அல்ல, 20 மைல் 15 மைல் மனிதனை தூக்கி கொண்டு ஓடுகிறான் ரிக்ஷா. நீங்க இங்க இருந்து அங்க போறதுக்கு எங்க நோனாக்கு 3 வீல் வேணும் தெரியுமா? இங்க இருந்து அங்கல ஜாவலையில இருந்து அக்பலேனுக்கு போறதுக்கும் அங்கால என்ன அந்த தோல்புத்தோட்டு போறதுக்கும் எங்களுக்கு என்ன எங்களை பொண்டுவலுக்கு 3 வீல் வேணும். இதால போயிட்டு அங்கல பூந்து போனா அங்கல தோல்புத்தோடம் ஏலால நாங்க அப்படியே சுத்தி தான் போகணும். மனுஷனை தூக்கி கொண்டு 4 பேர் 2 பேர் பொதிகளை தூக்கி கொண்டு போகிறான். ஆனா அந்த ஊர்ல பெண்கள் வெளிநாடு போறதும் இல்லை. இந்தியாவுல எல்லாமே வசதி படைத்த ஊருன்னு சொல்ல முடியுமா? சில ஊர்கள்ல அங்க கரண்டே இல்லை, சில ஊர்கள்ல கரண்டே இல்லை, குடிநீருக்கு தட்டுப்பாடு, சில பேர்கள் ஓட்டு போட தெரியாது, ஓட்டு போட கூட தெரியாது. சரியா? அதனால தான் போய் பட்டனை நசிச்சிட்டு வரணும். எழுத்தறிவு கூட அந்த நாடுகள்ல ரொம்ப குறைவான பகுதிகள் இருக்குது. ஆனா அந்த ஊர்ல கூட யாரும் பெண்கள் வெளியே போறதாப்ல இல்லை. ஆனா நம்ம ஊருக்கு வந்திருக்கிற தரித்திரியம், நம்ம ஊருடைய நிலையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். முஸ்லிம் பெண்களுக்கு இவ்வளவு தருகிறோம், அந்நிய பெண்களுக்கு இவ்வளவு தருகிறோம். இதை பத்தி யாரும் பேசுறதும் இல்லை. அதுக்கு விவாதம் பண்ணி அது ஹலாலான தொழிலா என்பது கூட நீங்க பார்ப்பது கிடையாது. நாங்க எல்லாம் தொழில் வாய்ப்பு பெற்று கொடுக்கிறோம், நாட்டுக்கு அந்நிய செலவாணி வாங்கி கொடுக்கிறோம் அப்படிதான் சொல்றாங்களே தவிர அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு யார்?
மகரமான துணையோடு அந்த பெண் வெளியில் செல்ல வேண்டிய அந்த இஸ்லாமிய சட்டத்தை நீ இல்லாமலாக்கி விடுகிறாய். தனியாக ஒரு பெண்ணை சவாரிசு பண்ணதுக்கு இஸ்லாம் அனுமதி உட்கிறதா? ஹஜ் உம்ராவுக்கு ஒரு பெண்ணை நீங்க கூட்டி போறதா இருந்தா சவுதி அரேபிய அரசாங்கத்தின் தூதரகம் கூட அந்த பெண்ணுக்கு யார் மகரம் என்று கேட்கிறது. ஆனால் தொழில் வாய்ப்புன்னு சொல்லி அந்த பெண்ணுடைய பாஸ்போர்ட்டை போட்ட உடனே அவங்களும் சீல் கத்தி கொடுத்துடுறாங்க, விசா அடிச்சு கொடுத்துடுறாங்க. அவங்களும் கொஞ்சம் சிந்திக்க வேணாமா? ஹஜ் உம்ராடு சொன்ன உடனே நீங்க விசாவுக்கு நீங்க மகரம் கேட்கிற நீங்க அந்த பெண்ணுக்கு தொழில் வாய்ப்புன்னு சொல்லி வந்து அந்த பெண்ணுக்கு மகரம் கேட்கிறீங்களா? கொஞ்சம் சிந்திக்க வேணாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமியர்களான நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன் ஆசை மிஞ்சிட்டுங்க, நமக்கு ஆசை கூட. அவனை பார்த்து இவனை பார்த்து நாங்களும் என்ன செய்யற, புஷ்பைசிக்கல போறோம், மோட்டார் சைக்கிள் போகணும், மோட்டார் சைக்கிள் போனவன் திருவில்ல போகணும், திருவில்ல போனவன் ஒரு டாடா கப்ல போகணும், ஒரு டாடா கப்ல போனவன் ஒரு டாடா கார்ல போகணும், ஒரு டாடா கார்ல போனவன் ஒரு லான்சர் கார்ல போகணும், லான்சர் கார்ல போனவன் என்ன செய்ய ஒரு டொயோட்டா கார்ல போகணும். இப்படி வந்து வந்து இன்னொருத்த ஹெலிகாப்டர்ல போகணும், ஒருத்த கப்பல்ல போகணும். ஒருத்தர் வந்து எனக்கு வலிமா காட்டு தந்தாரு. கீபத் அல்ல, நாங்கள் படிச்சு கொடுத்துக்கு சொல்றேன். நானும் தேடுறேன் எங்கடா பிளேஸ், எங்க விலை, எங்க இடம். முதல்ல பாக்குறேன் நீங்க முந்தி எல்லாம் நாளுகளை பார்ப்பாங்க, இந்த மாசம் அந்த மாசம் இந்த மாசம். இப்ப கல்யாணம் சொன்ன முதல்ல ஹோலை தான் பாக்குறேன். அது எந்த நாள்ல வந்தாலும் பரவாயில்ல, நோம்புல வந்தாலும் பரவாயில்ல, ஹோல் இருந்தா பரவாயில்ல. மாப்பிள்ளை இருக்கிறார், பொண்ணு இருக்கிறார், மறக்க நோம்பு என்ன வேற மாசம் என்ன, ஹோலை தான் பாக்குறேன். அந்த மாதிரி எங்க இடம் நல்லா பார்த்து பிரதீப்பாடு சொன்னா நல்லா ஊண்டி பாக்குறேன். எத்தனை பிரதீப்பா ஏண்டா ஊரா விட்டு பிரதீப்பால போய் தின்னுட்டு வந்தீங்கன்னாங்க. அவ சுற்றி நல்லா பார்க்கிறோம் எங்க இடம்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா அது நிலத்தில இல்ல, கரையில இல்ல, கடல்ல தான் வலிமா. எனக்கு பெரிய யோசனை, இதுவரைக்கும் கடல்ல வைத்தியம் இல்லை. கடல்ல மலேசியா கப்பல் ஒன்று வந்திருக்கிற அந்த குரூஸ்ல தான் வலிமா. 10 மணிக்கு இமிகிரேஷனுக்கு போகணும், 10 மணிக்கு இமிகிரேஷன் போகணும். போய் உட்கார்ந்தா சுபஹானல்லாஹ், கல்கிச வரக்காட்டில் ஒரு ரவுண்ட் ஒன்று போறேன். கல்கிச வரக்கா ரவுண்ட் ஒன்று போயிட்டு வந்து என்ன செய்யற, வலிமா சாப்பாடு. சுபஹானல்லாஹ், எல்லாம் வந்திக்கிறானுவள். ஊரெல்லாம் சும்மா மஸ்தாமாய் சுத்தி கொண்டிருந்தாலும் சுல்தாமாய் வந்திக்கிறானுவள் எல்லாரும் கப்பலுக்கு வலிமாவுக்கு. அந்த மாப்பிள்ளைக்கு போட்டிக்கிற பெல்ட், கல்சான்ல மாட்டிக்கிற பெல்ட் எவ்வளவு தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம்? 90,000, 90,000 ரூபாய். மாப்பிள்ளைக்கு இடுப்புல போட்டிக்கிற பொண்ட வாப்பா வாங்கி கொடுத்திருக்கிறாரு, 90,000 ரூபாய். நான் சொன்னேன், அடிப்பாவன் பாவி மனுஷன், சும்மா ஒரு புடவுத்துள்ள இடுப்புல கட்டி விட்டாலும் கலசா நிற்கும். ஏண்டா கலசானுக்கு மேலால ஷேட்டை போட்டு கோட்டை போட்டிக்கிறான், மறக்க வேற பெல்ட் விளங்கா போகுது இல்லையே. அப்ப சின்னொரு புடவுத்துள்ள போட்டு, இல்லாட்டி சீனி கட்டுற சனநூலை போட்டு, இல்லாட்டி பெகேஜ் கட்டுற நூலை போட்டு இடுப்புல போட்டு கட்டி விட்டா கலுசா நல்லா டைட்டா நிற்கும். ஆனா உடல்ல இருந்து போயிட்டு 90,000 கொண்டு வந்து பே பண்ணி பெல்ட் போட்டியாய். நான் சொன்னேன் சுபஹானல்லாஹ், ஒரு உம்ரா பேக்கேஜ் சல்லி வாடு சொன்னேன். ஒரு உம்ரா பேக்கேஜ் சல்லி 90,000. இத பார்த்துட்டு இவன் நினைக்கிறான் எங்கட மாப்பிள்ளைக்கு 9,000 ரூபாய் சரி ஒரு பெல்ட் ஒன்று மாட்டணும். இதான் வந்திருக்கிற எங்கட ஹாலாத். அவன் இவனை பார்த்து கடன் பட்டு உடப்பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு இப்படி திருமணம் செய்ய போய் தான் எங்க சமூகத்துடைய நிலை இன்று நாம் பார்க்கிறோம். நீங்க 2 கிழமைக்கு முந்தி பத்திரிகை படிச்சிருந்தாலும் படிச்சிருப்பீங்க. நான் வாசிச்ச ஒரு விடயம், கழுத்துற பகுதியிலிருந்து இந்த தெய்வல பகுதி வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய உல்லாச விடுதிகளையும் மசாஜ் சென்டர்களையும் அவதானித்து அந்த கைப்பற்றப்பட்ட ஏறத்தாழ 96 பெண்கள்ல சீதவிகளை 29 அல்லது 31 பெண்கள் முஸ்லிம் பெண்கள். ஆத்திரத்தோட சொல்றேன், 3ல ஒரு பெண் ஒரு பகுதி எங்க முஸ்லிம் பெண்கள். மோசமான அருவருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வதற்கான காரணம் என்ன? தின்றதுக்கு வழி இல்லைங்க, தின்றதுக்கு வழி இல்லை. மக்களுடைய அடிப்படை தேவைகளை முடிச்சுக் கொள்வதற்கு வசதி இல்லை. அதனால கேவலமான இந்த மோசமான தொழில்கள்ல இன்று எங்க சமூகம் சீதவிகள். அல்லாஹ்வுடைய நல்லடி ஆத்திரத்தோட சொல்றேன், சவுதி அரேபியாவிலே ரியாதுல ஒரு பெண்மணி விட்ட அந்த குமுறல், அப்பனும் மேய்கிறான் மகனும் மேய்கிறான். அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. போய் பாருங்க சீதவிகளே, எங்கட தூதரகத்தை போய் பாருங்க, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தூதரகத்தை.
ஏதோ சும்மா ஒரு கேவலமான நிலைக்கு எங்க சமூகம் தள்ளப்பட்டு விட்டது. எனவே அந்த பெண்களுக்குரிய பாதுகாப்பை நாம கொஞ்சம் கருதணும். எனவே நல்லவர்களே, சீதவிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித வர்க்கத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித கருக்களையும் அல்லாஹ் உயர்ந்ததாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால தான் அந்த தாயுடைய கற்பறைக்குள்ளே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை உருவாக்கும் பொழுது பெரிய ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணியிருக்கிறான். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 மாதம் நிரப்பமாகும் சமயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபயுர்சில் மலக், ஒரு மலக்கை அல்லாஹ் அந்த சதை கட்டின் பக்கம் அனுப்புகிறான். ஃபயன்ஃபுகு ஃபீஹி ரூஹ, அவர் என்ன செய்வாரு, அந்த சதை கட்டிக்கு ரூஹ ஊதுவார். ஊதின உடனே அந்த 4வது மாதத்தில் அந்த சதை கட்டி துடிக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரூஹுக்கு அந்த மலக்கை சாட்டுகிறான். அவர் அந்த சதை கட்டியை, அந்த சிசுவை, அந்த கருவை அவர் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். 4 விடயங்கள் அந்த ரூஹுக்கு எழுதப்படும். கத்துபு ரிசுக்கு, அதுக்கு தேவையான உணவு ஆகாரம். 2வது அமல், அது செய்யக்கூடிய செயல்பாடுகள். 3வது அஜல், அதனுடைய மரணத்தின் திகதி. 4வது முடிவு, சாதகமானதா பாதகமானதா. இந்த 4ம் அந்த கருவுக்கு முடிவு செய்யப்படும். அப்புறம் அது என்ன செய்கிறது, 5வது மாதம் 6வது மாதம் அது அப்படியே வளர்ச்சி பெறுகிறது. தாயுடைய கருவுக்குள்ளே, கற்பறைக்குள் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காத்து போக முடியாத அளவுக்குரிய அந்த ஒரு ஊசி அளவு கூட காத்து போக முடியாது, அப்படிப்பட்ட அந்த கருப்பறைக்குள்ளே வைத்து இந்த மனிதனை நம்மளை அல்லாஹ் வளர்க்கிறான். வளர்த்து என்ன செய்கிறான், 9 மாதம் நிரப்பமாகும் சமயத்தில் அல்லாஹ் கருவறையில் நம்மை வெளிப்படுத்துகிறான். நாம் பிறக்கிறோம். நாம் பிறந்த உடனே ஆலமுல் அர்வாஹ் என்கிற உலகத்தில் இருந்து நாம் என்ன செய்கிறோம், தாயுடைய கருவறைக்குள் வந்து குறைஞ்சது ஒரு 5 மாதங்கள் 6 மாதங்கள் நாம் இருந்து விட்டு அப்புறம் என்ன செய்கிறோம், இந்த பூமிக்கு ஆலமுல் அஜ்சாதுக்கு வருகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் கட்டத்தின் 3வது கட்டம். ஆலமுல் அர்வாஹ் ஒரு கட்டம், அதில் இருந்து தாயுடைய கருவறைக்குள் வந்து 2வது கட்டத்தை முடித்துக் கொண்டு ஆலமுல் அஜ்சாதில் இன்று நானும் நீங்களும் 3வது கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நமக்கு அல்லாஹ் 4 கட்டங்களை வைத்திருக்கிறான். இன்னும் நமக்கு 4 கட்டங்கள் இருக்கிறது. ஒன்று ஆலமுல் பர்ஸக், கபருடைய வாழ்க்கை. அடுத்தது கியாமத்துடைய வாழ்க்கை. அடுத்தது அந்த கியாமத்தின் பொழுது நமக்கு தீர்ப்பளிக்கப்படும் நரகமா சொர்க்கமா, சொர்க்கத்துடைய வாழ்க்கை அல்லது நரகத்துடைய வாழ்க்கை. இந்த 4 கட்டம் இருக்கிறது. இந்த 4ம் நாம் இருக்கின்ற கடந்து வந்த 3ஐயும் சேர்த்தா 4 3 7. இந்த 7ஐத்தான் மாற்று மதத்தவர்கள் 7 ஜென்மம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். 7 ஜென்மம் சொல்றாங்களே, அந்த 7 நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தங்கள் தான். இது தௌராத்தில் அல்லாஹ் சொன்ன புத்திமதிகள். அப்ப அந்த கருவறையில் இருந்து நாம் என்ன செய்கிறோம், பூமிக்கு நாம் பிறந்ததுமே முதலாவது குழந்தை அழுகிறது. அழுவதற்கான காரணத்தை நாம் ஆராய்ச்சி பார்க்கணும். ஏன் புள்ள அழுகிறது? புள்ளை அழுவ சத்தம் வெளியில் கேட்ட உடனே குழந்தை பிரசவமாகி விட்டது என்று நாம் தெரிகிறோம். இப்ப வெளியில வாப்பா இருக்கிறாரு, சும்மா ஒரு பிக்சரை நாங்க பார்க்கிறோம், ஒரு படத்தை பார்க்கிறோம், மனுஷிக்கு அங்க பிரசவம் நடந்து கொண்டு இருக்கிறது. பிள்ளைக்கு பிரசவம் நடந்து விட்டது என்ற செய்தி யாரு வந்து நேசா வந்து சொல்றாங்க? இல்ல, குழந்தை உள்ளே அழுகிற சத்தம் கேட்ட உடனே நாமெல்லாம் நினைக்கிறோம், என்ன புள்ள பிறந்தாச்சு, டெலிவரி ஆயாச்சு அப்படின்னு சொல்றோம். சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியாக, உங்க ஹேண்ட்போன்லையும் நீங்க ஒரு SMS அனுப்புன உடனே அது போயிட்ட உடனே அதுவும் ஒரு ஒளி ஓசை எழுப்பாட்டுகிறது. கீக்கிற ஒரு சத்தத்தை உண்டாக்குன உடனே நீங்களும் சொல்ற, அண்ணன் டெலிவரி ஆயிடுச்சு, புள்ள பிறந்தாச்சு, போய் SMS போய் சேர்ந்தாச்சு இல்லையா? சத்தம் வரல, அப்ப இன்னும் புள்ள பிறக்கல, பெண்டிங். அதான் அர்த்தம் இல்லையா? நீங்க SMSல அது பாருங்க, அவனும் டெலிவரி பண்றான், அவனும் புள்ளைய பிறக்கிறான், புள்ள பிறக்க வைக்கிறான். எனவே சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த குழந்தை பிறந்ததுமே குழந்தை அழுகிறதே, அழுகைக்கு காரணம் என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி பார்த்தா அதையும் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு குழந்தை பூமிக்கு பிறக்கும் சமயத்தில் அல்லாஹ் அதோடு 2 சக்திகளை அல்லாஹ் அந்த மனித உடம்புக்குள் செலுத்துகிறான். 2 சக்திகள் அந்த உடம்புக்குள் செலுத்தப்படுகிறது. ஒன்று மலக்குடைய சக்தி, ஒரு மலக்கை அல்லாஹ் அந்த மனுஷனோடு சாட்டுகிறான். 2வது ஒரு இபிலிஸ், ஒரு ஷைத்தான், அவனையும் என்ன செய்றான், அந்த உடம்புக்குள் சேர்த்துக்கிறான். அப்படி இந்த இபிலிஸ் இந்த குழந்தையின் பக்கம் சாட்டப்படும் சமயத்தில் தான் அந்த புள்ள, சின்ன புள்ள இபிலிஸ் போய் சேர்ந்த உடனே அது கத்துறது. மனுஷனுக்கு என்ன தெரியும்? நமக்கு அழதான் தெரியும்.
எங்களுக்கு அழதான தெரியும். அழுகையின் மூலமாகத்தானே எங்கட தாய் நம்ம அழுகையின் பாசையை புரிந்து வைத்திருக்கிறாள். எங்கட தாய்மார்களுக்கு அழுகையின் பாசை தெரியும். நாம நீங்க அழுதா அது வேற பக்கம். தாய் 3 பாசையை புரிஞ்சு கொள்கிறாய் குழந்தையுடைய அழுகையிலே. ஒரு குழந்தை அழுகிறது, தாய் புரிகிறாள், குழந்தைக்கு பசி வந்து விட்டது இல்லையா? இன்னொரு குழந்தை அழுகிறது, தாய்க்கு தெரியும் குழந்தைக்கு தூக்கம் வந்து விட்டது. இன்னொரு குழந்தை அழுகிறது, அது குழந்தை தாய்க்கு தெரியும் அதற்கு வயிற்று வலி சொல்லி. நாங்க நீங்க எங்களுக்கு தெரிஞ்சதே ஒரு பாசைதான், தலைவலி இல்லையா? தலைவலி. புள்ள அழுதா மண்டை குத்து, போ தொலைஞ்சு போ, மண்டை குத்து எங்களுக்கு. ஆனா தாய்க்கு தான் தெரியும் பசியா தூக்கமா வலியா என்பது. சிந்திக்கணும் அல்லவா? எங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு உங்களுக்கும் அழகான் தெரியும், அழகான் தெரியும். அழுகை தான் நம்முடைய மொழி. எனவே அந்த குழந்தை ஷைத்தான் வந்த உடனே, உடம்புக்குள் அந்த ஷைத்தானுடைய தன்மை போயின உடனே குழந்தை வீறிட்டு அழுகிறது. அதுதான் அந்த குழந்தை அழுவதற்கான சட்டம். ரசூல் நாயகம் சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு மனுஷனோடும் ஒரு மலக்கும் ஒரு ஷைத்தானும் சாட்டப்படுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ஹபீபே உங்களுக்கும் அது உண்டாடி கேட்டாங்க சஹாபாக்கள். ரசூல் நாயகத்தை பத்தி கேட்டாங்க, உங்களுக்கும் அப்படி ஒன்று உண்டா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா, எனக்கும் ஒரு ஷைத்தான், ஒரு இப்லீஸ் அல்லாஹ் சாட்டித்தான் வைத்திருக்கிறான். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு அவனை கொண்டு உதவி செஞ்சிருக்கிறான். ஃபாமன பி வாஸ்லம, அவன் என்ன கொண்டு ஈமான் கொண்டு இஸ்லாம் ஆகி விட்டான். அவர் எந்த நாளும் எனக்கு நன்மையை தான் சொல்லி கொடுக்கிறார். உங்களை தான் ரோங் சைட்ல அனுப்புறதும், அங்கல ஃபுட்போர்ட்ல தொங்க விட வைக்கிறதும், ரெட் லைட்ல பாய விடுறதும் அவன் உங்களை தான். எங்களுக்கு அப்படி இல்லை. எனக்கு அவன் ஈமான் கொண்டு எனக்கு நல்லதான் சொல்லி கொண்டு இருக்கிறான்னு சொன்னாங்க ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த இப்லீஸ், இந்த ஷைத்தான் அவனு நம்மோட இருக்கிறான். இப்போ ஒரு கேள்வி எழும்புறது. இப்ப உலகத்துல நாங்க பாக்குறோம் சீதவிகளை, மௌத்தா போனவங்க திருப்பி வாரது கிடையாது இல்லையா? யாசிர் வாரங்க வந்தது உண்டா? யாரும் அப்படி வாரது கிடையாது. ஆனா இன்று நாம் உலகத்துல பாக்குறோம், மௌத்தா போன முஸ்தபா நானா மாதிரி ஒரு ஆள் பேசுறார் இல்லையா? உம்மு சல்மா மாதிரி ஒரு பொம்பளை பேசுது. அவன் மௌத்தா போய் 2 மாசத்துக்கு மேல. அவர் போல பேசுறான், அவர் போல நடக்கிறான், அவர் போல ஓடுறான், அவர் போல நடிக்கிறான். இந்த உலகத்துல இருக்கு. நாம் சொல்றோம், அண்ணன் அவனுக்கு பேய் பிடிச்சிக்கி, அவனுக்கு பிசாசு பிடிச்சிக்கி, அவனுக்கு ஜின் பிடிச்சிக்கி அப்படின்னு சொல்றோம். அது உண்மைதான். ஏன்னா நானும் அனுபவத்துல கண்டேன். எனக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு, 10:30 மணி பிந்துட்டு 10:11 அதற்கு பிள்ளை கொஞ்சம் சோமில்ல, மௌனுக்கு கொஞ்சம் சோமில்ல, ஓதி பார்க்க வரவான்னு சொன்னேன். நான் சொன்னேன், கைப்பிள்ளையா இருக்கும் மனுஷன் பாவமே கொண்டு வாங்க சொன்னேன். கைப்புள்ள இல்ல, அவர் கட்டில படுக்கிற புள்ள அவரு, சரியா? அவன் பார்த்தா பெரிய முரட்டு பையன். அவன் நம்மளை கண்ட உடனே அவன் உரும பாக்குறான், கடிக்க பாக்குறான், செவுத்துல கொண்டு நம்மளை சாத்த பாக்குறான், சரியா? நான் பார்த்தேன், இவ்வளவு பெரிய ஒரு முரட்டு மனுஷனை கூட்டி வந்திருக்கிறீங்களேவா? பார்த்தா நெட்டு லூஸ் ஆய் அவனுக்கு, சரியா? அவனுக்கு ஜின் பிடிச்சி, அவனுக்கு ஷைத்தான் பிடிச்சி அப்படி சொன்ன. நான் கேட்டேன், நான் ஷைத்தான் விரட்டாள்னு நினைச்சீங்களா அப்படி கேட்டேன். இல்ல நீங்க பேசிமாம் தானே பள்ளியில? ஆமா நான் பேசிமாம் தான். பேயிமாம் இல்லையே, பேயிமாம் இல்லையே. பள்ளிவாசல்ல பேசிமாம்னு சொன்னா உங்களுக்கு ஓதி அடிக்கிறதுக்கும் தண்ணி அடிக்கிறதுக்கும் கொலை அடிக்கிறதுக்கும் நாங்க நேர்ந்துட்டீங்க அப்படின்னு கேட்டேன். சிலவங்க அப்படிதான் நினைக்கிறேன். பள்ளியில் உள்ள இமாம் சொல்றவரு நெட்டு லூஸ் ஆனவன், ரெட் லைட்ல பாயிரவன், அவனை கொண்டு போய் நினைச்சிற டைட் பண்ணா சரி, அதுக்கு தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறார். நான் சொன்னேன், இதெல்லாம் நமக்கு தெரியாது. உலகத்துல எங்கேயாவது இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள், அவங்கள கொண்டு போய் எங்கேயாவது கண்டுபிடிச்சி ஏதாவது வழி பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி திரும்பி ஒரு மாதிரி குல்சூராக்களை ஓதி, ஆயத்துல் குர்ஸை ஓதி ஒரு மாதிரி அமுக்கி அனுப்பியாச்சு. என்ற ரசூல் நாயகம் அவங்க சொன்னாங்க, ஆயத்துல் குர்ஸி ஓதி ஒரு ஷைத்தான் பிடித்தவனுக்கு ஊதி விட்டா, அதை அவனுக்கு கொடுத்தா அந்த ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான் அப்படிதான் சொல்லப்பட்டீங்க. அதை நம்பி ஒரு மாதிரி ஓதி ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி அனுப்பியாச்சு. நாளை போற அண்ணன் பிள்ளை பச்சை பசங்க கிளாஸ் கிளம்ப போறாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்று நாம் உலகத்துல பார்க்கிறோம், மௌத்தா போனவன் திரும்பி வர என்பது கிடையாது. ஆனா இன்று நாம் பார்க்கிறோம், முஸ்தபா மாதிரி, காதர் மாதிரி இல்லையா, உம்மு சல்மா மாதிரி, ஷைத்துன் பீவி மாதிரி இன்று நாம் பார்க்கிறோம். அது எப்படி வந்தது என்பதற்கும் தெளிவு இஸ்லாத்திலே உண்டு. எப்படி கேட்டா, 50 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்றான், ஒரு முஸ்தபா ஒரு ஷைத்தூன் 50 வருஷம் வாழ்ந்து விட்டு மௌத்தாகி விட்டது. மௌத்தான உடனே இந்த ரூஹு வெளியாகி விடும் இல்லையா? அப்ப நாம படிக்கணும், இந்த ரூஹோடு இந்த உடம்புக்குள் இருந்த 2 சக்திகள், ஒன்று மலக்கு, இன்னொன்று ஷைத்தான்.
இதுவும் வெளியாகும். வெளியானால் மலக்குன்னு சொல்றவர் வயஃபலூன மா யுமரூன், அவங்களுக்கு என்ன கட்டளையோ அதை செய்வார்கள். 50 வருஷம் இருக்கணும் உத்தரவு இருந்தாச்சு. இப்ப ரப்புல் ஆலமீன் அவர்களை மீட்டி விடுவான். அவர்கள் மர்க்கா இன்னொருத்தருக்கு நீங்க அவருக்கு டெம்பரியா நீங்க அங்க கொஞ்சம் போயிட்டு அங்க போங்க அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. அவருடைய டியூட்டி முடிஞ்சாச்சு, அவர் முடிஞ்சு. இந்த ஷைத்தான் என் உடம்புக்குள் வாழ்ந்த 50 வருஷம் வாழ்ந்த இந்த ஷைத்தான் இருக்கிறானே, அவனுடைய நிலைப்பாடு என்ன? ஏனென்றால் அவனுக்கு மரணம் என்பது சுப்ஹானல்லாஹ் இந்த நஃபகத்தில் ஊலா, முதலாம் சூர் ஊதப்படும் சமயத்தில் தான் இப்லீஸுக்கு ஷைத்தானுக்கெல்லாம் மௌத்து மரணம். அது வரைக்கும் அவர் வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். இதுதான் சட்டம். வானத்துக்கு பூமிக்குல அது உலாவிக் கொண்டிருக்கிறார். மனித நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல அவர்கள் அல்லாஹ் சஞ்சரிச்சு வச்சிருக்கிறான். ஃபம்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க உலாவக்கூடாது. அப்படின்னா மனித வர்க்கம் வாழ்கிற இடங்கள்ல நீங்க உலாவக்கூடாது. அவைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறு தலங்களிலே அல்லாஹ்வுடைய உத்தரவுல அவைகள் வசிச்சு கொண்டு இருக்கிறது. அப்படி 1 2 கொஞ்சம் ராங் சைட்ல நம்மாளுக்கு போய் மாட்டிப்பட்டா தான் அண்ணன் சைத்தூன் வந்திக்கிறி, காதர் வந்திக்கி, முஸ்தபா வந்திக்கிட்டு அர்த்தம் இல்லைச்சா? அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்ய மருந்து செய்யணும். குர்ஆனிலே அதற்கு மருந்து இருக்குது. ஆயத்துல் குர்சி, சூரத்துல் முஸம்மில், சூரத்துல் முத்தஸிர், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் சூராக்கள் ஓதுனா அது வெளியாகி போயிடும். அது வெளியாகி போயிடும். அதுக்கு அவனி போத்தல் கட்டி கொண்டு, அதுக்கு அவனி பெரிய பூசணிக்காய் வெட்டி கொண்டு, இப்படி எல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? இஸ்லாம் இல்லாத செயல்களை நாம் செய்ய போற காரணத்தினாலதான் இன்று நாம் என்ன செய்கிறோம்? அது பற்றி உள்ள தெளிவு இல்லாத காரணத்தினால அதெல்லாம் சுருக்கு, அதெல்லாம் கிறுக்கு அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இருக்குது சீதவிகளே. அதற்கும் எல்லாம் மருந்துகளை வைத்திருக்கிறான். அதுக்கெல்லாம் எல்லாம் மருந்துகளை வைத்திருக்கிறான். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒரு பையன் மிச்சமா சாப்பிடுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டது. ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளையுடைய வாப்பாவும் அம்மாவையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களோட பையன் ஹாலாத்தி என்னன்னு சொல்லி. யார சூழல்லாம் வைக்கிறதெல்லாம் தின்றான், எல்லாத்தையும் முடிச்சிடறான் சொன்னாங்க. ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் மீது ஷைத்தான் புகுந்து இருக்கிறான். ரசூல் நாயகம் அவங்க சொன்னாங்க, அவன் மீது ஷைத்தான் புகுந்து இருக்கிறான். அதனாலதான் அந்த மாதிரி வேலை நடக்குது. அதுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் சூராக்களை ஓதி அதற்கு மருந்து செய்தார்கள். எனவே அந்த மாதிரி செய்யணும். வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், அல்லாஹ் குர்ஆன் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். எனவே இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரிகளுக்கு இவைகளுக்கு மருந்தாக இருக்கும். அதெல்லாம் மௌத்தா போனவர் திரும்பி மறக்க 2 மாசத்துக்கு போறோம் வந்திருக்கிறாரு அப்படி இல்லை. அப்படி வந்தா தான் பசந்தா உட்கார்ந்து அவருக்கு நல்ல விஐபி மாதிரி மரியாதை கொடுத்து அவருக்கு நாங்க பிரியாணி சொல்லலாம் கொடுக்கலுமே. போனவர் தான். சீதவிகள் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திர சொல்லி முடிச்சுக் கொள்வோம், நேரங்கள் போதாது. மனிதனுடைய உடம்பு ரூஹு வெளியாகிவிட்டால் இந்த ரூஹு என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போய் சேரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், உக்துபு லி அப்தி உக்துபு லி அப்தி ஃபீ இல்லியீன், என்னுடைய அடியானுடைய இந்த ரூஹுக்குரிய முடிவை நீங்கள் இல்லியீன் என்ற சொர்க்கத்தில் நீங்கள் எழுதி விடுங்கோ அப்படின்னு அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கிறான். உடனே இந்த ரூஹ் என்ன செய்யும்? இல்லியீன் என்ற சொர்க்கத்தில் போய் சேர்ந்து விடும். இது நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற முடிவு. இதுதான் கபடா. இந்த ரூஹு வைக்கப்படுகிறது இல்லியீன் என்ற சொர்க்கத்திலே. காபிர்கள் மோசமானவர்கள் இருந்தால் உக்துபு ஃபி சிஜ்ஜீன், சிஜ்ஜீன் என்கிற நரகத்துடைய கள்ளி மரங்கள் இருக்கக்கூடிய கொப்புகள்ல இந்த ரூஹை தங்க வையுங்கள், கொழுகி விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும். அங்கே அது கொழுகப்பட்டு விடும். அங்கே சமர்ப்பணமான ரூஹு திரும்பி வருவது கிடையாது, அங்கே கொழுகப்பட்ட ரூஹுகளும் திரும்பி வருவது கிடையாது. இப்படிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரூஹுக்குரிய நிலைப்பாடுகளை வைத்திருக்கிறான். ரூஹு உடம்பிலிருந்து வெளியான உடனே இந்த உடம்புக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை நாம் செய்கிறோம். என்ன செய்கிறோம்? இதை குளிப்பாட்டுகிறோம், இதை நாம் கஃபன் செய்கிறோம், இதை தூக்கி கொண்டு போகிறோம், இதை தொழுவிக்கிறோம், இதை நல்லடக்கம் செய்து விடுகிறோம். அப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரூஹுக்குத்தான் அல்லாஹ் இந்த நிலைப்பாடுகளை ஏற்படுத்துகிறான். எப்படி என்று சொன்னா, ஒரு கபருக்குள்ளே 2 பேர் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. சுனாமியில் அடிபட்டு வந்து உடம்பெல்லாம் தெரியாம இருக்குது. 2 ஜனாசாவை ஒரு கபருக்குள்ள போட்டு அடக்கிட்டோன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு முஸ்லிம், ஒரு மூமின், ஒரு காஃபிர். ஒரு மூமின், ஒரு காஃபிர். மூமினுக்கு கபரு சொர்க்கத்தின் பூஞ்சோலை, காபிருக்கு சொர்க்கம் கபரு வந்து நரகத்தின் படுகொலி. ஒரு கபருக்குள்ளே 2 பேர் அடக்கப்பட்டிருப்பதாக இருந்தால் இவருக்கு கிடைக்கிற ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இவர் எடுத்துக் கொள்வாரே இல்லை.
ஒரு கட்டில்ல 2 பேர் தூங்குறாங்க. ஒரு கட்டில்ல 2 பேர் தூங்குறாங்க. ஒரு கட்டில்ல தான், அந்த கட்டிலுக்கு 4 கால் தான் இருக்குது, ஒரு மெத்தை தான். சரியா? தூங்குகிற தூக்கம் 2 விதமான தூக்கம். அந்த தூக்கத்தில் இவர் நல்ல கனவு காண்கிறார், அந்த கனவிலே இவர் சந்தோஷமாக இருக்கிறார். இவரோ பயங்கரமான கனவு கண்டு கொண்டிருக்கிறார், இவர் அந்த தூக்கத்திலே பயந்து கொண்டிருக்கிறார். இது போலதான். ஆனா 2 பேரும் கட்டில் ஒன்றுதான். கபருக்குள் இருக்கின்ற 2 பேருடைய நிலைப்பாடப்படிதான். இவர் நல்லா தூங்குகிறார், இவருடைய ரூஹுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், இவருக்கு அல்லாஹ் அதாபை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே ரூஹுக்கு தான் அந்த நிலைப்பாடு. எனவேதான் குளிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவுல செயல்படுகிறது நாயகமே அப்படின்னு சொல்லுங்கோ என்று அல்லாஹ் கண்மணி நாயகத்தை பார்த்து யூதர்கள் கேட்ட சமயத்தில் எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறான். எனவே நல்லவர்களை சீதவிகளை, அந்த ரூஹுக்குரிய மருந்தை தான் இப்பொழுது நாம் நோன்புடைய பயிற்சியை கொண்டு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தக்குவாவுடைய பயிற்சி, இறையச்சத்துடைய பயிற்சி. இந்த இறையச்சம் நம்முடைய ரூஹுக்குள் செலுத்தப்பட்ட உடனே அதனுடைய வெளிப்பாடு கண் ஆகாதவைகளை பார்ப்பதற்கு பயப்படுகிறது, ஆகாதவைகளை கேட்பதற்கு காது நினைக்கிறது பயப்படுகிறது, ஆகாதவைகளை பேசுவதற்கு நாவு பயப்படுகிறது, ஆகாதவைகளை செய்வதற்கு கை பயப்படுகிறது, ஆகாத தடுக்கப்பட்ட விடயங்களை செய்வதற்கு கால் பயப்படுகிறது. இதுதான் நம்முடைய வெளி வாழ்க்கையிலே செல்வாகும். வெளி அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் வெளியாகும். ஒரே ஒரு விஷயம், தாய்மார்கள் வந்திருக்கிற சொல்ற அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா நினைவு தினத்தை தாண்டி வந்திருக்கிறீங்க. ரமலானுடைய 2வது தினம் தாண்டி வந்திருக்கிறீங்க. ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு சுபோசோபனம் சொல்லப்பட்ட 4 பெண்கள், சொர்க்கத்துக்கு சுபோசோபனம் சொல்லப்பட்ட பெண்கள். ஒன்று ஹதீஜா அம்மையார், 2வது கண்மணி நாயகத்துடைய மகள் ஃபாத்திமா, 3வது மரியம் அம்மையார், மரியம் நாயகி, 4வது மஸாஹிம் என்பவருடைய மகளான ஆசியா அம்மையார், அதுதான் ஃபிரௌனுடைய மனைவி. இந்த 4 பெண்களும் சொர்க்கத்துக்கு நன்மாராயணம் சொல்லப்பட்டவர்கள். உலகத்திலே 2 பெண்களை அல்லாஹ் சபித்திருக்கிறான், 2 பெண்களை அல்லாஹ் சபித்திருக்கிறான். அந்த 2 பெண்களும் நபிமார்களுடைய பெண்கள், நபிமார்களுடைய பெண்கள். ஒன்று நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியான வாஹியா என்கிற பெண்ணும், 2வது நபி லூத் அலைஹி ஸலாத்துடைய மனைவியான லாஹியா என்கிற பெண்ணும். வாஹியா லாஹியா, வாஹியா என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, லாஹியா என்றால் நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. 2 பேரும் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ஃபலம் யுக்னிய அன்ஹுமா வகீல துகுலன் நார மஅத் தாகிலீன். உங்களுக்கு எந்த பிரயோசனம் இல்லை, உங்க புருஷன் 2 பேரும் நபிமார்களா இருக்கிறாங்க என்பதற்காக உங்களுக்கு பாக்கியம் இல்லை, நீங்க 2 பேரும் நரகத்துக்கு போங்கோ என்று அல்லாஹ் குர்ஆனிலே கற்று தந்திருக்கிறான். எனவே தாய்மார்களே, சகோதரர்களே, நீங்களும் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறீங்க. அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா சிறப்பை பத்தி தெரியணுமா? நாளை கியாமத்து நாளையில ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு தயாராக இருப்பார்கள். ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கண்மணி நாயகத்துடைய ஈர கொழுந்து என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. கண்மணி நாயகத்துடைய வஃபாத்துக்கு பின்னால 6 மாச காலம் தான் பூமியில வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு 6 மாசம் தான் வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில முதலா மௌத்தா போனது ஃபாத்திமா நாயகி தான், ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால். அதனால தான் ரசூல் நாயகம் சொன்னாங்க, யா ஃபாத்திமா ஃபஇன்னகி அவ்வலு லாஹிகத்தும் பி யௌமல், என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, என்னுடைய குடும்பத்தில முதலா என்ன வந்து சந்திக்கிறது நீதாமா, நாளை கியாமத்து நாளையிலும் நான் ஓ முகத்துல தான் முழிப்பேன் என்று சொன்னாங்க ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு பிரியமான அந்த அம்மையார், அவங்க ரமலானுடைய காலத்துல காலை நேரத்துல தான் வஃபாத்தானாங்க, மரணம் ஆனாங்க. ஆனா தன்னுடைய புருஷனுக்கு சொன்னாங்க, தன்னுடைய கணவனுக்கு சொன்னாங்க, என்னைய நீங்க இரவுல தான் அடக்கம் பண்ணணும், அதுவும் இஷாவுக்கு பிந்தி துல்லிய வெளிச்சத்தில் தான் என்னுடைய ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படணும். காரணம் கேட்கப்பட்டுச்சு, ஏமா அப்படி சொல்றீங்க, பகலையில என்னை நீங்க எடுத்துக்கொண்டு போனா என்னுடைய ஜனாசாவுடைய அமைப்பை என்னுடைய பிற ஆண்கள் கண்டுவிடுவார்களோ நான் பயப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ். வெளிச்சத்தில் என்னை அடக்கம் செய்ய வேண்டாம், துல்லிய சின்ன வெளிச்சத்தில் அடக்கம் பண்ணுங்க. காரணம் என்ன? கடுமையான வெளிச்சத்திலே என்னை அடக்கம் செய்தால் என்னுடைய கஃனுடைய மேல் அடையாளத்தை, கஃனுக்கு மேலால் என்னுடைய உடம்புடைய பருமனை பிற ஆண்கள் கண் பட்டி விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு சிந்திக்கணும். எங்கட பாத்திமா அது பாத்துமா அப்படி இப்ப சில பேர் பாத்திமான்னு சொல்ற இல்லையா, பாத்துமா பாத்துமான்னு தான் சொன்னாங்க, பாத்து உம்மா அப்படின்னு அளவுக்கு இப்ப எங்கட அம்மா
எனவே சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நாளைய கியாமத் நாளையில அந்த சிராத்தை கடப்பதற்காக வேண்டி அந்த படி ஓரமா வந்திருப்பாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த நேரத்தில் ஒரு அழைப்பாளனை சாட்டுவான். அந்த அழைப்பாளர் சொல்லுவாரு, ஆண்களை பார்த்து நம்ம எல்லாம் பார்த்து சொல்லுவாரு, பின்து ரசூலில்லா இப்னத்து ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் சிராத்தை கடக்க போகிறாங்கோ, உங்களுடைய பார்வை எல்லாம் ஆண்களை கீழ்த்தாழ்த்தி கொள்ளுங்கோ என்று சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ். சிராத்தை கடக்க போறாங்க பாத்திமா நாயி, ஆண்களே உட பார்வையை கீழ்த்தாழ்த்தி கொள்ளுங்கோ. ஆண்கள் எல்லாம் பார்வை கீழ்த்தாழ்த்தி கொள்ளுவார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிராத்தை கடப்பார்கள். அந்த கூட்டத்தில் என் தாய் போக கூடாதா? என் மனைவி, என் சகோதரி, எங்களோட தாய்மார்கள் போகணும் அல்லவா? எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எங்களோட தாய்மார்களுக்கு நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்க பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மான், சிறப்பான ரமலானுடைய காலத்தை எங்களுக்கு யா அல்லாஹ் நீ பாக்கியமாக தந்திருக்கிறாய். எங்களுடைய நப்சு, எங்களுடைய ரூஹு, எங்களுடைய ஆத்மா பக்குவப்படுத்தப்படுவதற்கு இந்த நோன்பை யா அல்லாஹ் எங்களுக்கு காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறாய். ரப்பு, எங்களுடைய ஆத்மாவை சாந்தியடை செய்வாயாக. மேலான சொர்க்கத்தில் எங்கள் ரூஹுகள் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்க உடம்பிலிருந்து இந்த ரூஹு வெளியாகும் சமயத்தில் இந்த ரூஹுக்கு யா அல்லாஹ் கண்ணியமான வரவேற்புகள் நடத்தப்படுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. இந்த உடம்பு மன்னரையை நோக்கி செல்லும் பொழுதெல்லாம் ரஹ்மத்துடைய மலக்குகள் இந்த ஜனாசாவை சூழ்ந்து கொள்வதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. நிறைய மக்கள் இந்த உடம்புக்குரிய கடமைகளை செலுத்தும் சமயத்திலே நிறைய மக்களை யா அல்லாஹ் எங்களுக்கு துஆவுக்கு சாட்டிடுவாயாக. நிறைய மக்கள் எங்களுடைய ஜனாசா தொழுகைகளை கலந்து கொள்வதற்கும், எங்களை நல்லடக்கம் செய்கிற சமயத்தில் எங்களுடைய குடும்பங்கள் எங்களுக்குரிய கடமைகளை செய்வதற்கும் யா அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. கபருக்குள் எங்களுடைய ஜனாசா கொண்டு போய் வைக்கப்பட்ட உடனே அந்த கபர் விசாலமாக கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, கியாமத்து வெடிக்கிற வரைக்கும் அந்த கபருக்குள் நாம் தூங்கணும் ரஹ்மானே. அந்த தூக்கத்தை எங்களுக்கு இனிமையாக்கிடுவாயாக. நாளை கியாமத்துக்காக எங்களை எழுப்பாட்டுகிற நேரத்தில் சிரித்த முகத்தோடு எழுப்பாட்டப்படுவதற்கும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவருடைய அணியிலே நாங்கள் சேர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிராத்தை கடக்கிற சமயத்திலே எங்கள தாய்மார்களும் அந்த தாயுடைய அணிவரிசையிலே சேர்ந்து கொள்வதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்கள தாய்மார்களை பத்தினித்தனம் உள்ளவர்களாக, பேணுதல் உள்ளவர்களாக, பக்குவம் உள்ள பெண்களாக ஆக்கிடுவாயாக. எந்த கஷ்டத்திலும், எந்த துன்பத்திலும், எந்த சோதனையிலும் உன்னை தவிர வேற யாரிடத்திலும் நாங்கள் கை நீட்டி நம்ம பாதுகாத்துக்கோ ரஹ்மானே. எல்லா நிலைமையிலும் உன்னிடத்திலே கையேந்திர மக்களை ஆக்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், மனை மக்களை எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கிறாய். அந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுகிற மக்களாக எங்களை நீ கபூல் செய்வாயாக. எங்களோட தொழில் துறைகளை பரக்கத்து செய்வாயாக. எங்களோட கொடுக்கல் வாங்கல பரக்கத்து செய்வாயாக. முயற்சி செய்கிறோம், அந்த முயற்சியின் முடிவிலே எதை அமுகிறதோ அதை நாம் பொருந்திக் கொள்கிறோம் ரஹ்மானே. அதிலே யா அல்லாஹ் எங்களுக்கு கைரை நாடிடுவாயாக. ஷர்றுகள், கெடுதிகளை விட்டு எங்களை பாதுகாத்துடுவாயாக. நோய் நம்பலங்களை விட்டு யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்துடுவாயாக. எங்களுக்கு நல்ல மௌத்தை தந்திடுவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி ஸையிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன் பிஃபضل சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.